ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். நலம் தரும் நாயகனே, நவசக்தி விநாயகனே, என்றும் நலம் தரும் நாயகனே, நவசக்தி விநாயகனே, என்றும் நலம் தரும் நாயகனே. பிள்ளையரப்பா, இப்பதான் முதல்ல புது தொழில் ஆரம்பிக்க போறோம். எல்லாம் நல்லபடியா நடக்க நீதான்ப்பா அருள் புரியணும். சீக்கிரம் வாங்கம்மா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வேலையை ஆரம்பிக்கணுமா இல்லையா? குடிங்க. குடுமா, குடு. காசை குடு. காசை அள்ளி குடுமா. எல்லாம் ஒரே சில்லறையா இருக்கு. எவ்வளவு தேரும்? என்ன ஒரு 100-200 ரூபா தேரும். 200 ரூபாய் வச்சுட்டு என்னங்க பண்ண முடியும்? இரு வேற எவனா மாட்டானா பாப்போம். யாரோ வராங்க, அமைதியா இரு. பிள்ளையாரப்பா, இந்த வயசுல வேலை தேடி சென்னைக்கு வந்திருக்கேன். சென்னையில யாரையும் தெரியாதுன்னு சொன்னா என் பொண்டாட்டி பிள்ளைக்கு என்ன தனியா அனுப்ப மாட்டாங்க. அதனால சென்னையில விநாயகர் ஒருத்தர் இருக்கான், அவன் வீட்டுல தங்கி வேலை தேடிக்கிறேன்ட்டு உன் பேரை சொல்லிட்டு நான் இங்க வந்துட்டேன். நான் இங்க தங்குறதுனால உனக்கு ஒன்றும் பெரிய ஆட்சி ஒன்றும் இல்லையே. நீ என்ன சொல்ல போற? எத்தனை லட்சம் பேர் வந்து போறாங்க, அது கூட நீ ஓரமா தங்கிடான்னு சொல்ல போற. உனக்கு தாராள மனசு. பிள்ளையாரப்பா, என் பொண்டாட்டி தான் போன் பண்றா, அவள்கிட்ட பேசிட்டு உன்ட்டு பேசுறேன். செங்கமலம், சொல்லு செங்கமலம். சென்னைக்கு போயிட்டீங்களா? வந்துட்டம்மா, காலையிலே வந்துட்டம்மா. விநாயகத்தை பாத்துட்டீங்களா? பாக்குறதா? பார்த்து அவன் கூட தானே பேசிட்டு இருக்கேன். நீங்க அவர் இருக்கிற இடத்துல தங்க சம்மதிச்சிட்டாரா? அவனுக்கு என்னம்மா, உலகம் பூரா இடத்த வாங்கி கட்டி போட்டிருக்கான். நான் தங்கிக்கிறேன்னு கேட்ட உடனே, டேய் நீ பாலிய சிநேகிதன்டா, தாராளமா தங்கிடான்னு சொல்லிட்டான். இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. அவங்க வைஃப் எதுவும் சொல்ல மாட்டாங்களே? ஓய்ப்பா, அவனுக்கு கல்யாணமே ஆகலமா, பேச்சுலரு. அதுக்காக அவருக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துறாதீங்க. சீக்கிரமே கை நிறைய சம்பாதிக்கிற மாதிரி ஒரு நல்ல வேலையை தேடிக்கங்க. சரிம்மா, நீ பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்க. என் பொண்டாட்டி 2000 ரூபா கொடுத்தா. பஸ்ஸுக்கு 200 ரூபா போக மீதி பணம், வாட்சி, மோதிரம் எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கு. நீ பத்திரமா பாத்துக்க. இந்த பணம் தீர்றதுக்குள்ள ஒரு நல்ல வேலையா தேடி கொடுத்துரு பிள்ளையாரப்பா. யாருப்பா நீ? நான் தான் வி நாயகம். விநாயகமா? ஆமா. அப்ப இவங்க 2 பேரும் யாரு? என் பொண்டாட்டிங்க. நீ பேச்சுலர்னு கேள்விப்பட்டேன். சரி சரி, உன்னோட பர்சனல் விஷயத்துல நான் தலையிடல. சரி, கை நீட்டு. எதுக்கு? கை நிறைய காசு கேட்டல. ஆமா, அப்ப கை நீட்டு. அப்ப குடு 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 குடு. பிள்ளையாரப்பா, கை நிறைய காசு கேட்டானே கொடுத்துட்டீங்க. ஒரு வேலையை கொடுத்துட்டீங்கன்னா அது போதுப்பா. கண்ண மூடு. எதுக்கு? வேலை தரதான். நீ வேலை தராத எத்தனை முறை வேணாலும் கண்ண மூடுவனே. இந்த ஒரு தடவை மட்டும் கண்ண மூடு. பிள்ளையாரப்பா, பிள்ளையாரப்பா, பிள்ளையாரப்பா.
அப்பா கடை திறக்குவா என் பேக்கு 200 ரூபாய் சில்லறையை கொடுத்துட்டு 1800 ரூபாய் வாட்சி முதல்ல எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டியடா விநாயகா நாளையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலில் விழமாட்டார் அழுவது கேட்க ஆட்களும் இல்லை, ஆறுதல் வழங்க யாருமே இல்லை, ஏழைகள் வாழ இடமே இல்லை, ஆலயம் எதிலும் ஆண்டவன் இல்லை, காகித ஓடம் கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம். இந்த வச்சுக்க, மீதி நைட்டு பார்த்துக்கலாம். இதுக்கடே பஸ்ல வராங்க. இந்தாம்மா வாங்கிக்க. எனக்கு வேணாங்க, சில்லறை இருந்தா கொடுங்க. இது உன் உடம்புக்காக கொடுக்கல, உன் குரலுக்காக கொடுத்தேன். ரொம்ப இனிமையா பாடுறேன். எனக்கு வேணாங்க. வண்டி அடைய போலாம். பிச்சைக்காரியா இருந்தாலும் பீஸ் சூப்பரா இருக்கடா. எங்க அவ? ஏய் அதோ இருக்காடா. ஏய் வாடா. எப்படின்னா சார் முடிச்சுங்க. இங்கே வந்துட்டாங்களா? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நீதாம்மா வேணும். உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்க இப்படி கஷ்டப்படுறத பார்த்தா என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. எங்க கூட வா, உன்னை நல்லா வச்சு பாத்துக்கிறோம். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நானே பிளாட்ஃபார்ம்ல இருக்கேன். நீ ஏன் பிளாட்ஃபாரத்தில் இருக்க? பக்கத்துல ஏசி ரூம் போடுறேன், வரியா? நீங்க நினைக்கிற மாதிரி பொம்பளை நான் கிடையாது. எனக்கு ஏசி ரூம் எல்லாம் எதுவும் வேணாம். இந்த பிளாட்ஃபார்மே போதும். நீங்க கிளம்புங்க. பணம் அதிகமா எதிர்பார்க்கறியா? நீ எவ்வளவு கேட்டாலும் தரேன், ஓகேவா? டேய், மனுஷ ஜென்மங்க தானடா நீங்கெல்லாம். ஒரு தடவை சொன்னா புரியாது. ஏய் என்னடி குரல வசதி பேசுற? எங்க தயவு இல்லாம இந்த பஸ் ஸ்டாண்ட்ல வாழ முடியுமா? இதானே ஏதோ அழகா இருக்கியேன்னு ஏசி ரூம் போடலான்னு பார்த்தா நீ இந்த பிளாட்ஃபார்மே போதுன்ற. உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். வாடி வாடி. ஏய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லண்ணே, புதுசா இருக்குன்னு விசாரிச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவ நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல. போங்கடா போங்க. உங்க ஆளுன்னு தெரிஞ்சா நாங்க ஏன்னா இதெல்லாம் பண்ண போறோம். சரிண்ணா வாடா போலாம். சாப்பிட்டியா? சாப்பாடு எல்லாம் கொட்டிடுச்சு. இந்தா. இல்லங்க வேணாம். பரவாயில்ல வாங்கிக்க. எனக்காக வாங்கின, நீ சாப்பிடு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கொஞ்ச நேரம் இங்க இருக்கீங்களா? இருக்கிறேன். அம்மா எனக்கு சாப்பாடு வேணாம், தூக்கம் வருதுமா. வா படுத்துக்கோ. அந்தால பார்த்து ஏன்டா பயப்படுற நீ? அந்தால 2 தட்டு தீக்கி போட்டு அவளை தீனி போய் நேரலாம் மச்சான். ஏய் அவன் எங்க அண்ணன் ஃப்ரெண்டுடா. இல்லனா வேற மாதிரி பண்ணிருப்பேன் தெரியுமா? என்னடா பண்றது? சே வேற என்ன பண்றது? இரு வெயிட் பண்ணி பாப்போம். அவங்க 2 பேரும் அங்க நின்னு நம்மளதான் பாத்துட்டு இருக்காங்க. அவனுங்க கிடக்குறானுங்க, விடு, நான் பாத்துக்கிறேன். அம்மா உன் பேர் என்ன? ஆனந்தம். ஆனந்தம், உனக்குன்னு யாருமே இல்லையா? என் கணவர் இறந்த பிறகு சொத்துக்கு ஆசைப்பட்டு என் சொந்தக்காரங்கெல்லாம் வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. எங்க போறதுனே தெரியல. என் கூட வரியா? என்ன பார்க்குற? உன் பாட்டை கேட்டிருக்கிறேன். உன் குரல் ரொம்ப இனிமையா இருக்கும். அதை விட உன் கற்பை காப்பாத்திக்க நீ போராடினியே, அதை பார்த்தப்ப உன் மேல ரொம்ப மரியாதை வந்துடுச்சு. நான் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்ததெல்லாம் ரொம்ப மோசமான பொம்பளைங்களை தான். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? உண்மையா சொல்றீங்க? நிஜமா தான் சொல்றேன். என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? இப்பவே உன்னை கூட்டிட்டு போறேன். ஆனா ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? இந்த பையனை விட்டு வந்துடுறியா? ஐயோ வேணாங்க, சின்ன பையன். பொம்பளை பிள்ளைன்னா யோசிக்கலாம், ஆம்பளை பையன் தானே, ஏன் பயப்படுற? ஐயோ பையனை விட்டுட்டு நான் எப்படிங்க? நீ ஏன் யோசிச்சு முடிவிடு. நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். அப்ப நான் கிளம்புறேன், வரேன்.
மச்சான் போயிட்டான்டா அவன். மச்சி இதை விட்டா வேற சான்ஸ் கிடைக்காது, அவளை தூக்கிடலாம். வாடா. ஓய் நில்றி நில்றீண்ணா. கொஞ்சம் நில்லுங்க. என்னாச்சு? அவங்க பையன் எங்க? அவனை விட்டுட்டு வந்துட்டு. சரி வா, வண்டியில ஏறு. உட்கார். அம்மா எங்கம்மா போற? சின்ன பையனை விட்டுட்டு வந்துட்டு மனசெல்லாம் பதறுது. அம்மா போகாதம்மா. உன்னை கூட்டிட்டு போனா என் ஒய்ஃப்னு சொல்லிக்கலாம். அவ்வளோ பெரிய பையனை கூட்டு போய் அக்கம் பக்கத்துல நான் என்ன சொல்றது சொல்லு? அம்மா 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 அம்மா. அம்மா ஏம்மா என்னை விட்டுட்டு போன? அம்மா அம்மா ரொம்ப பசிக்குதுமா. என்னடா பாக்குற? உனக்கும் பசிக்குதா? தாடா சாப்பிடு. நீ சாப்பிட்டியாடா? இல்ல. நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாமா? உன் பேர் என்ன? என் பேர் ஆறுமுகம். உன் பேர் என்னடா? எனக்கு பேர் எதுவும் வைக்கலடா. எனக்கு கால் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு எங்க அம்மா குப்பைமேட்ல போட்டு போயிட்டாங்கடா. என் தலை பரட்டையா இருக்கிறதுனால எல்லாரும் என்னைய பரட்டை பரட்டைன்னு கூப்பிடுறாங்க. எங்க அம்மா கூட என்னை விட்டுட்டு போயிட்டாங்கடா. உனக்கு தான் கால் இருக்குல்ல, அப்பயே உன்னை விட்டு போனாங்க. தெரியலடா. சரி விட்றா, நம்ம 2 பேரும் பாதி பாதி சாப்பிடலாமா? சரிடா. பரட்டை பரட்டை என்னாச்சுடா? பரட்டை மேல இருந்து டைவ் வச்சு கீழே வந்துட்ட. இந்த ஆப்பிள பிடிக்க போனேன். அப்ப எனக்கு புது ஃப்ரெண்டு கச்சான். இவன் பேர் ஆறுமுகம். எனக்கு யாருமே இல்லை. இனிமேட்டு இவன் நம்ம கூட தான் இருக்க போறான். ஹாய்டா. ஹாய் ஹாய் ஹாய். இந்த குப்பைமேடு தான் எங்க உலகமே. இந்த நகரத்துல மக்கள் வேண்டாம்னு சொல்ற குப்பையெல்லாம் நம்மளுக்கு வேண்டிய பொருள் தான். பிளாஸ்டிக்கு, இரும்பு, பழைய பேப்பர் என்ன எல்லாத்தையும் நாங்கள் பிரித்து விற்றுருவோம். அது மறுசுழற்சி ஆகி திருப்பி மக்கள்கிட்டே போயிடும். அப்போ குப்பைன்னு கொட்டுறது எதுவுமே வேஸ்ட் இல்லையாடா? எதுவுமே வேஸ்ட் கிடையாது. அதை கொடு. டேய் நீ அதிர்ஷ்ட காரன்டா. வந்த அன்னைக்கு உனக்கு வெள்ளி காய்ச்சிச்சு. இது நல்லா விலைக்கு போகும். இன்னைக்கு எல்லாருக்கும் பிரியாணி தான். அவங்க அதை வித்து பிரியாணி சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. சாப்பிட்டேன் விடு. உங்க பாட்டி எவ்வளவு ஆசையா வாங்கி கொடுத்தாங்க. பாட்டி கிட்ட நான் சொல்லிக்கிறேன்டி. அண்ணன் வந்துட்டாரு, வாங்கடா வாங்கடா. எல்லாம் சீக்கிரம் வாங்கடா. இவன் யாரில் புதுசா இருக்கான்? என் ஃப்ரெண்டா நாச்சி. உன் ஃப்ரெண்டா இவன்? பார்த்தா அப்படி தெரியலையே. இதுக்கு முன்னால என்ன பண்ணிட்டு இருந்த? பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தேன். பிச்சை எடுத்துட்டு இருந்தியா? அதை விட இது நல்ல தொழில்டா. கடுமையா உழைச்சின்னா நல்ல வருமானம் வரும். அட்வான்ஸ் ஏதாவது வேணா கேளு தரேன். சரியா? கொண்டா. நீ என்ன கொண்டு வந்திருக்க? அண்ணாச்சி கொஞ்சம் வெயிட் போடுங்க. வெயிட்டா? நான் போடுறதாண்டா வெயிட்டு. இந்தா 20 ரூபா வச்சுக்க. சாப்பிடு. நீ கொண்டாப்பா. என்ன இருக்கு? எண்ணத்தை ஒரு 2 கிலோ தேரும். அண்ணாச்சி இந்தாங்க. 2 கிலோக்கு எண்ணத்தை கொடுக்க. இந்தா 20 ரூபா வச்சுக்க. என்னம்மா இது? எல்லாம் மாத்திரை.
வெரி குட், சூப்பர். இந்தம்மா உனக்கு 100 ரூபா. அண்ணே இவ்வளவு வெயிட்டா கொடுத்தா அவனுக்கு 20 ரூபா கொடுக்குறீங்க, அந்த பொண்ணு தம்தோன்னு பை தான் கொடுத்தது, அதுக்கு 100 ரூபா கொடுக்குறீங்க. அப்படி கேளுங்க ப்ரோ. கழுத வெட்டியே கை நிறைய அழுட்டு வந்தா காசுலாம் தர முடியாது. இது என்ன தெரியுமால? உயிர் காக்கும் மருந்து மாத்திரை. இது உயிர் காக்குமா? வித்தா ஏன் உயிரை காக்கும்லடா? அதான் சொன்னேன். இதெல்லாம் உனக்கு புரியாது. இன்னைக்கெல்லாம் மாத்திரை தங்க விலை விற்கு தெரியுமா? அதனாலதான் அந்த பிள்ளைக்கு 100 ரூபா கொடுத்தேன். இந்த வெள்ளிக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? வெள்ளியா? யார் வீட்டு பொருள் தெரியலையா? யார் வீட்டு பொருளா இருந்தா நமக்கு என்ன? கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்கண்ணே. பார்த்து போட்டு கொடுக்கணுமா? இந்த வெள்ளியை தொலைச்சாங்களா, அவங்ககிட்ட போட்டு கொடுத்துருவா? இல்ல காசு கொடுங்கண்ணே. கொடுத்தத வாங்கி போடுங்க. இதுல என்ன இருக்கு? என்னத்தை கொண்டு வந்திருக்காங்க? அட அறிவு கட்ட ஆகாவளி, எரும மாடு சாணி அழுட்டு வந்திருக்கீங்களே, அது பல்லு வளர்க்க உதவும்ல. பல்ல காட்டு. இந்த எரும மாட்டு சாணி பல்ல வலிக்கு. ஓடி இந்த பக்கம் பார்த்தேன் செருப்பு பிஞ்சிரும். பண்ணப்பா, சின்ன பசங்களாம் தங்கம் வெள்ளின்னு கொண்டு வந்துருக்கு. இது எரும சாணி அழுட்டு வந்திருக்கானே. இந்த 100 ரூபா இருக்கு, ஆளுக்கு 25 ரூபா எடுத்துக்கோங்க. சரியா? சரி, நாளைக்கு இதே நேரத்துக்கு இதே இடத்துக்கு எல்லாரும் வந்துடும். சரியா? எல்லாரும் வாங்க. ஏ எருமச்சாணி, நீ மட்டும் வந்துடாத. வந்தா நீ சாணி போட வேண்டியிருக்கும். அப்பாடா, எரும சாணி கொடுத்தா வாங்கல. நான் போய் வேற ஏதாவது கடைக்கு தான் பாத்துட்டு வரேன். என்ன தம்பி, தாகமா இருக்கு, கொஞ்சம் குடிக்க தண்ணி தெரியாப்பா? இந்தாங்க. ஆமா, ஏதுல அவ்வளவுனா? வேலை செஞ்சேன். வேலை செஞ்சியா? எந்த கம்பெனியோட வேலை செஞ்ச? குப்பை பொறுக்கிறேன். குப்பை பொறுக்கியா? நீங்க எங்க நான் வேலை செய்றீங்க? வேலை தாண்டா தேடிக்கிட்டீங்க, ஒன்னும் கிடைக்கல. எங்க கூட வந்து சேருங்க, குப்பை பொறுக்கலாம். குப்பை பொறுக்கணும் இவ்வளவு காசு கிடைக்குமாடா? கிடைக்கும். என் வயசுக்கு இவ்வளவு கிடைக்குதுன்னா உங்க வயசுக்கு இவ்வளவு கிடைக்கும். சீக்கிரம் வந்துருங்கண்ணே, கோணி எடுத்து வைக்கிறேன். ஹலோ, என்னங்க வேலை கிடைச்சிச்சா உங்களுக்கு? ஆமாம்மா, இப்பதாம்மா வேலை கிடைச்சிச்சு. கவலைப்படாதம்மா, அடுத்த வாரத்துல இருந்து வீட்டு செலவுக்கு பணம் அனுப்பிச்சு வைக்கிறேன். சரிங்க, உங்க உடம்பு பாத்துக்கோங்க. சரிம்மா. சரிம்மா, வச்சிடறேம்மா. டேய் ஆரி, என்னடா? வாடா, 200 ரூபா வச்சிருக்கேன், போய் பிரியாணி வாங்கிட்டு வாடா. சரிடா. ஏய், என்னடா அட்வான்ஸ் ஏதாவது கொடுத்தானா? டேய், வேலையை முடிறா, ஸ்பாட்ல காசு வாங்கி கொடுக்குறேன். என்னடா கட்டிங் கூட காசு இல்ல காலங்காத்தால? கட்டிங் தானடா, வேலையை முடி, வாங்கி தரேன். சரி சரி சரி. டேய், சுறுசுறுப்பா வேலையை பாடுறா. என்னடா பாக்குற? உன் மாதிரி சின்ன பையன் தான், நேத்து ஆக்சிடென்ட்ல செத்துட்டான். உனக்கு தெரிஞ்ச பையனா? இல்லண்ணா, எனக்கு இந்த கால் வேணும். எவ்வளவு காசு வச்சிருக்க? இதானா இருக்கு, எடுத்துக்கிடுமா? எத்துன்னு போ. இந்த கட்டக்கால வச்சு நீ என்னடா பண்ண போற? என் ஃப்ரெண்டுக்கு கால் இல்லைண்ணா, அதான் கேட்டேன். கடவுளா பார்த்து இந்த 200 ரூபாய இன்னைக்கு கொடுத்துருக்காரு. கட்டிங்க்கு தான் கேட்டேன், ஆஃப்டே வந்துச்சு. என்னடா பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டியா? இல்லடா, அதோட முக்கியமான ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னடா கட்டையா வாங்கிட்டு வந்துட்ட? இது கட்டை இல்ல, காலுடா. ஐ, கால் வந்துச்சுடா. டேய் பரட்ட, நீ அழுவாதடா, நீ அழுதானது தாங்க முடியாதுடா. வாழ்க்கையில இப்ப ரெண்டா முதலா நிக்கிறேன். ரொம்ப நன்றிடா. பரவாயில்லடா, உனக்கு நான் இருக்கேன்டா. உட்கார்றா, மிட்டாய் எடுத்துக்க. என்னடா மிட்டாயில தர? பிறந்தாளா? என் பர்த்டே எப்பரா எனக்கு தெரியும்? இன்னைக்கு என் காலுக்கு பர்த்டே. காலுக்கா? அதான்டா, எனக்கு முதல்ல கால் கொடுத்தல அந்த நாள். காலுக்கு பர்த்டேன்னு வெறும் மிட்டாய் கொடுத்து ஏமாத்திராதடா. இன்னைக்கு ஆயா கடையில் ஃபுல் ட்ரீட் உன்னோடது தான். சரிடா.
பார்த்து. தேங்க்ஸ். ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா? இல்ல வேணாம். உனக்கு ரொம்ப பிடிக்குமே, வாங்கிக்க. எனக்கு பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? உன்னதான் ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா? வேற என்னெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்க? உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு புரிஞ்சு வச்சிருக்கேன். நான் சொல்லவே இல்லையே. நீ சொல்லல, உன் கண்ணு சொல்லுதே. சாப்பிடு. நீ சாப்பிடல? கண்டிப்பா சாப்பிடணுமா? ம். நீ ஆசைப்படுற, சாப்பிட்டா போச்சு. சீ. அப்புறம் பார்க்கலாம். ஓகே, பை. ஏய், பக்கத்துல வரத போ. ஏய், போன்னு சொல்றத. எப்ப பார்த்தாலும் என்கிட்டயே வந்துட்டு இருக்க. அம்மா, தாயே, பசிக்குதுமா. அம்மா. ஐயா, ஐயா தர்மபிரபு, பிச்சை போடுங்கய்யா. பார்க்க நல்லவனா தெரிவிங்க, ஏதாச்சும் போடுங்கய்யா. ஐயா, 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 ஐயா சாமி, பிச்சை போடுங்கய்யா சாமி. நம்மள கடத்தி வச்சவன் வரான்டா, அவனை விடக்கூடாது. ஜோ, யாரியா நீ? எதுக்கு எங்கெல்லாம் கடத்தின? திருத்தணில இருந்து தென்குமரி வரைக்கும் சிக்னல்ல பிச்சை எடுத்துனோம். ஏன் எங்களை கடத்தின? அதை விடு, யார் நீ? ஏய், நீ அந்த இரும்பு வியாபாரம் பண்றதா நீ? நீ கூட ஒரு வாட்டி எருமச்சாணியை கொடுத்துட்டு என்கிட்ட அரை வாங்கிட்டு ஓடுனிய, அவ்வளவு சீக்கிரம் நீ மறந்துடுவே நீ? அதை விடு, ஏன் எங்களை கடத்தின? இது நியாயமான கேள்வி. வாங்க உட்காந்துட்டு பேசுவோம். நீ வரப்போ. எல்லாரும் அப்படியே உட்காருங்க. இப்ப கேளுங்கடா உங்க கேள்விய. சரி, எதுக்காக எங்களை கடத்திட்டு வந்த? ஆல் பிச்சைக்காரர் குரூப்ஸ். நான் ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்றேன், எல்லாரும் ரிசீவ் பண்ணிக்க. ரிசீவ் பண்ணிக்கிற சொல்லு. எப்பவுமே தமிழ்நாட்டை பொறுத்தவரை வெளிமாநிலத்திலிருந்து வர்றவங்க தான் கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க. ஏன் நம்மளால சம்பாதிக்க முடியல? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பிச்சை எடுக்கிறோம். கரெக்டா சொன்னீங்க பக்கர். இந்த நிலை மாறணும். ஏன்னா நம்ம கிட்ட குப்பையை வாங்கி கோடி கோடியா அவன் சம்பாதிக்கிறான, இது எப்படி சாத்தியமாகுது அப்படிங்கறத இங்க வெளிமாநிலத்திலிருந்து வந்து சம்பாதிக்கிறாங்களே சேட்டுங்க, இந்த சேட்டுகளோட சேட்டா நானும் சேட்டு வேஷம் போட்டு அவங்களோட கொஞ்ச காலம் பழகினேன். சேட்டு வேஷம் நீங்க? ஏன் அப்படி பாக்க நம்பலையோ? சேட்லயும் கருப்பு சேட்டு இருக்காண்டா. அப்படியா? என்ன யோசிக்கிற நீ? நீயும் சேட்டு வேஷம் போடலானியா? அது உனக்கு செட்டா சரியா? நான் அப்படி அவங்களோட கலந்து அவங்க எந்த வகையில கோடிக்கணக்கான பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நான் இங்க வந்திருக்கேன். இப்போ புதுசா நானும் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு பல கோடிகள் நாமளும் சம்பாதிக்க போறோம். அதுக்காக தாண்டா உங்களை கடத்திட்டு வந்திருக்கேன். புரிஞ்சு போச்சு. என் பிள்ளைங்க எல்லாம் ஃபாரின்ல இருக்காங்க சொல்லிட்டு எங்களெல்லாம் கடத்தி கொண்டு வந்துச்சு. அவங்க கிட்ட பணம் வாங்கி முதலீடு பண்ணி பிசினஸ் பண்ண போற. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசுறியடா. உன் பிள்ளையெல்லாம் ஃபாரின்ல படிக்கிறான், எவனா நம்புவானடா? அவன்கிட்ட காட்டுற, நீ நம்புறியா? அவனே நம்பல. இந்த மூஞ்செல்லாம் பார்த்தா ஆள் கடத்துற மூஞ்சி மாதிரியா இருக்கு. இவனை பார்த்தா ஆள் கடத்துற மாதிரி தெரியல. வேற எப்படி தெரியுது? பாலா படத்துல மொட்டை ராஜேந்திரன் கேரக்டர் கைய உடைச்சு காலை உடைச்சு கண்ணை நொல்லையாக்கி பிச்சை எடுக்க விடுறானே, அந்த கேரக்டர் மாதிரி தெரியுது. வாயில ஏதாவது வந்துட போகுது. இந்த பால் உடிற மூஞ்ச பார்த்தா அப்படியே தெரியுது. நான் சொல்றேன், உன்னை பார்த்தா கிட்னி திடுற மாதிரி இருக்கு. ஏற்கனவே ஒரு கிட்னியை கொடுத்துட்டு வந்திருப்பான் போல இருக்கு. அதான் யாரை பார்த்தாலும் கிட்னி திடுற மாதிரியே தெரியுது. ஏண்டா அறிவு கெட்ட பெக்கர்ஸ், உங்க எல்லாரையும் ஒன்னா இணைச்சு பெரிய கோடீஸ்வரர் ஆக்கணுங்கிறதா என்னுடைய பிளான். நீங்களா அதுக்கு சம்மதிக்க முடியுமா முடியாதா? முடியாது. முடியாதுன்னா அவளை வரையும் பட்டினி போட்டு சாவடிச்சு போடுவேன். பரவாயில்லையா? சரியா, ஒத்துக்குறோம். தமிழ்ல எங்களுக்கு பிடிச்ச வார்த்தைய கடைசியா ஒரு தடவை சொல்லி பாத்துக்கிறோம். பிடிச்ச வார்த்தையா? மூஞ்ச பார்த்து விடு. தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை பிச்சைடா. எல்லாரும் சேர்ந்து கடுமையா உழைக்கிறோம், கோடிகளை தூக்குறோம்டா. அப்ப எப்ப சார் போடுவீங்க சார்? பிச்சைக்கார பையலியா, எப்ப பாரு சோறு சோறுனிட்டு வாங்க. முதல்ல சோத்த திப்பா, அதுக்கப்புறமா போடுங்க. மழை. அடியே, மழையில நனையாத உள்ளவா.
அடியே ராசாத்தி ஏன் மலை நஞ்சுன்னு இருக்கா? வாங்க வீட்டுக்கு போலாம். பரவாயில்ல ஆறு, எங்களுக்கு இதெல்லாம் பழகிடுச்சு. கொஞ்ச நேரத்துல மழை விட்டுடும். தொடச்சு சுத்தம் பண்ணிட்டு இப்போதைக்கு தூங்கிடுவோம். மழை நிக்கிற மாதிரி தெரியல. வாங்க போலாம். எவ்வளவு நேரம் நஞ்சுனே இருப்பீங்க? பாட்டியா வா போலாம். ஆத்தா தம்பி தான் சொல்லுதுல்ல, இன்னைக்கு ராத்திரி அங்கே போய் தங்கிட்டு காலையில வந்து இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். குளிர்ல நடுங்குது, வாத்தா போலாம். அவர் சொன்னா கேட்க மாட்டா. நீங்க வாங்க, உங்களால குளிர் தாங்க முடியாது. ஏய் நீ வா. ஆத்தா அம்மா பார்த்து வாங்க. அம்மா பார்த்து உட்காரு. ஏய் நீ எதுக்கு மழை நஞ்சுன்னு இருக்க? உள்ள வா. ட்ரெஸ் ஏதாவது மாத்திக்கோ. ட்ரெஸ் ஏதோ கொண்டு வரல. சரி என் சட்டை தர மாத்திக்கோ. இந்தா. எங்கடா மாத்துறது? வேற எங்க? இங்கேயே மாத்திக்க. பரட தூங்கிட்டு இருக்கான், நான் இப்படி திரும்பிக்கிறேன். பாட்டி தானே இருக்காங்க, மாத்திக்க. இப்போ சரி. ஏய் நீங்க என்ன பண்ற? நான் தானே கூட்டிட்டு வந்தேன். ஓ வீடு இடிஞ்சு விழுந்துருச்சா? சரி விடு, நாளைக்கு போய் சரி பண்ணிக்கலாம். ஆமா, பெரிய அரண்மனை, கவலைப்படுறதுக்கு. என்ன பாக்குற? ஒன்றும் இல்லை. உன்னை முதல் தடவை பார்க்குறப்போ ரொம்ப சின்ன குழந்தையா இருந்த. இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டல. நீ கூட தான் குட்டி பையனாட்டம் இருந்த, இப்ப பெரிய மனுஷன் ஆயிட்டல. நம்ம பரட்ட கூட தான் பெரிய பையன் ஆயிட்டான். பாரு, மீச கூட முளைச்சிருச்சு. நீங்க எல்லாம் இப்ப பெரியவங்கள ஆனதுதான் எனக்கு இப்ப பயமா இருக்கு. உனக்கு என்ன கவலை? உன்னை ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்கணும்ல ஆத்தா. நீ ஒன்னும் புச்சு கொடுக்க தேவையில்ல, நானே ஓடி போயிடுறேன். ஏ பரட்ட, உனக்கு ஓகேவா? பார்த்தல, என்னால எப்படி ஓட முடியும்? இவன் நல்லா ஓடுவான், இவனை கூட்டு ஓடு. இவனா? இவெல்லாம் அதுக்கு சரிப்பட மாட்டான். நானே ஓடி போயிடுறேன். அடிப்பாவி. இவ எப்ப பாரு விளையாட்டாவே பேசிக்கிட்டு இருக்கா. டேய் அந்த பொண்ணு தான் உன்னை கூப்பிடுதுல, அவ ஓடுறா, நீயும் ஓட வேண்டியதுதானே? நான் எங்கடா நின்றுன்னு இருக்கேன். சிறகடிச்சு பறக்குதே என் மனசுக்குள்ள நீயடி. அடி உன்னை பார்த்த நொடி இன்னும் கொஞ்சம் நீளுதே. கனவொன்று சிறகடிச்சு மனசுக்குள்ள தாவுதே. அடி உன்னை பார்த்த நொடி இன்னும் கொஞ்சம் நீளுதே. கனவொன்று சிறகடிச்சு மனசுக்குள்ள தாவுதே. ஒரு நேர பார்வை பல நாட்கள் பசி தீர்க்குமே. இவளோடு வாழ என் நெஞ்சம் தினம் ஏங்குதே. பொய் சொல்ல தெரியாது இவளின்றி உயிரேது. என்னோட உணர்வெல்லாம் களவாடி போறாளே. அடி உன்னை பார்த்த நொடி இன்னும் கொஞ்சம் நீளுதே.
தெரியாமல் போகும் சில நேரம் இளமனசோடு தினந்தோறும் விளையாடுறா. தாயன்பு பாசம் இவள் நேசம் என்னென போடு தெரியாமல் உருவாக்குறா. குயிலாக பாடும் குரலாக இவ பேச்சத்தான் தாலாட்டாய் நான் கேட்கிறேன். சிரிப்போடு கோபம் அழகாகும் செல்ல முறப்பத்தான் விழி மோத எதிர்பார்க்கிறேன். பொல்லாத ஆசைய பார்வையால் வீசித்தான் ஓடுவா ஓடுவா. உள்ளூரும் காதலின் மோதலால் மௌனமாய் பேசுவா பேசுவா. அடி உன்னை பார்த்த நொடி இன்னும் கொஞ்சம் நீளுதே. கனவொன்னு திரகடிச்சு மனசுக்குள்ள தாவுதே. காத்தாட போவா கலர் பூவா என்ன பார்த்தாலும் ஒரு போதும் பார்க்காதவ. கால் வச்சு மெதுவா இவ வருவா. குரல் கேட்டாலும் திமிராக திரும்பாதவ. என்னோட ராணி உயிர் தேனி எதிர்பார்க்காமல் எனக்காக உயிர் வாழுறா. கண்ணாடி மேனி மகராணி என் இதயத்தின் நிரம்பெல்லாம் துடிப்பாக்குறா. கண்ணால மோதுவா சாதுவா காற்றென தேடுவா தேடுவா. கட்டாக வானவில் தோரணம் பார்வையால் சூடுவா சூடுவா. அடி உன்னை பார்த்த நொடி இன்னும் கொஞ்சம் நீளுதே. கனவொன்னு சிறகடிச்சு மனசுக்குள்ள தாவுதே. ஒரு நேர பார்வை பல நாட்கள் பசி தீர்க்குமே. இவளோடு வாழ என் நெஞ்சம் தினம் ஏங்குதே. பொய் சொல்ல தெரியாது இவளென்றை உயிரேது. என்னோட உணர்வெல்லாம் கனவாடி போனாலே. அடி உன்னை பார்த்த நொடி இன்னும் கொஞ்சம் நீளுதே. ஆறு பார்த்து மெதுவா. நான் பாத்துக்கிறேன். இந்த ஐயா வாங்கிக்க. என்னடா வச்சிட்டியா? ஒரு கை புடுறா. ஆம்பளை துணை இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த எங்களுக்கு கடவுளா பார்த்தாயே உங்களை இங்க அனுப்பியிருக்காரு. பரவாயில்ல பாட்டி, தொழில் நேரமாச்சு, நான் கிளம்புறேன். பாட்டி வாடா. மீன் குழம்பு வச்சிட்டு இருக்கேன், சாப்பிட்டு போ சொல்லு. இருங்க ஐயா, சாப்பிட்டு போகலாம். இல்ல பாட்டி, வேலைக்கு நேரமாச்சு. ஆமா, பெரிய கவர்மெண்ட் வேலை பாக்குறீங்க. பாட்டி தான் உங்களுக்கு கிஞ்சிட்டாங்களே, இருந்து சாப்பிட்டே போலாம்டா. பாட்டி நீ கவலைப்படாத பாட்டி, எனக்கு மீன் குழம்புலாம் ரொம்ப பிடிக்கும். நாங்க இங்க இருந்து சாப்பிட்டு தான் போவோம் பாட்டி. ஐயா, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பியா? என்ன பாட்டி? நான் செத்தா நீ தையா கொல்லி போடணும். கவலைப்படாதீங்க பாட்டி, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. மீன் குழம்பு ரெடி, சாப்பிடலாம் வாங்க. இல்லடா, வேலைகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வணக்கம் முதலாளி. முதலாளி, இதெல்லாம் காலாவதியான மருந்து மாத்துறீங்க. புதுசாக அட்டையை மாற்றி லேபிள் ஒட்டி என்ன பண்ண போகிறோம்? ரொம்ப கேள்வி கேட்குறிய. என்ன படிச்சிருக்க? இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்ன பண்ண? பிச்சை எடுத்துட்டு இருந்தேன் முதலாளி. ஏன்? பேங்க்ல லோன் வாங்கி படித்தேன், அதெல்லாம் திரும்ப கேட்டானாமா? இதெல்லாம் வக்கடையா பேசு.
டேய் என்னைக்காவது கவர்மெண்ட்டை பார்த்து நான் படிச்ச படிப்புக்கு தகுந்த வேலையை கொடு அப்படின்னு நினைக்க கேட்டிருக்கேன். அதான் கேட்கலாம் இருந்த முதலாளி, அவங்களே நிதி பத்தலன்னு மத்திய கவர்மெண்ட்டை கெஞ்சிட்டு இருக்காங்க. அதான் நாமளே பிச்சை எடுத்து லோனை கட்டிக்கலான்னு முடிவு பண்ணிட்ட போல இருக்கு. ஆமா முதலாளி. பாரதேசி உரிமையெல்லாம் கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணும்டா. 3 வேளை சோறு போட்டு தங்க இடம் கொடுத்து போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து இது மட்டும் இல்லாம இவ்வளவு லாபத்திலையும் ஷேர் கொடுக்குற என்கிட்ட கேள்வி கேட்பேன் நீ. இருந்தாலும் நான் சொல்றேன்டா, இந்த பார் இந்த மருந்து மாத்திரைகள் எல்லாம் வெளி மெடிக்கலுக்கு கொடுக்கறது கிடையாது. நாமளே சொந்தமா மெடிக்கல் ஆரம்பிச்சு சேல்ஸ் பண்ண போறோம். அதுக்கு முதல் கட்டமா செங்கல்பட்டுல ஒரு மெடிக்கல் ஸ்டோர் ஓபன் பண்ண போறோம். என்னையே மேனேஜரா போட்டுருங்க முதலாளி. நீ ரொம்ப படிச்சிருக்க, ரொம்ப பேசுற. உன்னெல்லாம் அங்க விட்டாச்சுன்னா ஆபத்தாயிரும். சரியா? நீ என் கூட இருக்கு. நீங்க என்ன முதலாளி படிச்சிருக்கீங்க? 10 9 8 7 6 5 4 3. நீ என்ன படிச்சிருக்க? 2. என்னோட 1 வருஷம் கம்மி. செங்கல்பட்டு கடைக்கு நீதான்டா மேனேஜர். முதலாளி ரொம்ப நன்றி முதலாளி. நன்றிய வாயில சொல்லாத, செய்யற வேலையில பாருங்க முதலாளி. தம்பி காலாவதி ஆச்சா ஆகலையான்னு எங்களுக்கும் தெரியும். மூடிக்கிட்டு வேலையை மட்டும் பார்க்கணும். சரியா? இது ஹலோ, என்னங்க நல்லா இருக்கீங்களா? டா டூட்டி டேட்ல போன் பண்ணாதன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? ரொம்ப முக்கியமான விஷயங்க, அதான் போன் பண்ணேன். எதுவா இருந்தாலும் சாயங்காலம் 5 மணிக்கு மேல பேசு, இல்ல டூட்டில பிரச்சனை வந்துடும். சரிங்க. போன வை. எத்தனை வாட்டி சொல்றது உனக்கு? நானும் சின்ன வயசுல இருந்து உங்களை பாத்துட்டு இருக்கேன். வேலை நேரத்துல வீட்டுக்கு பேச மாட்டேன்னு இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க. அப்புறம் எப்படிதான் முக்கியமான விஷயம்னா தகவல் சொல்வாங்க? என் மகன் மறுடிச்சு எல்லாத்தையும் சொல்றமா. என் பொண்டாட்டி ஏதோ பெரிய ஐடி கம்பெனில வேலை பார்க்கறத நினைச்சிட்டு இருக்கா. நானும் அதை உண்மையா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். நான் மட்டும் இப்ப குப்பை மேட்ல குப்பை பறிக்கிறேன் தெரிஞ்சு வச்சுக்க, அடுத்த நிமிஷமே என் பொண்டாட்டி உயிரை விட்டுருவாமா. அப்பா என்னப்பா ஆச்சு? அப்பா என்னப்பா ஆச்சு? என்னாச்சு? அப்பா என்னாச்சுப்பா? அப்பா என்னாச்சுப்பா? கொஞ்ச நேரத்துல பயமுறுத்திட்டேனே. கொஞ்ச நேரம் உட்காருங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல ஆறு, என்னால ஓய்வு எடுக்கலாம் முடியாது. எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு. அது முடியிற வரைக்கும் நான் உழைச்சுதான் ஆகணும். என்னை யாரும் தடுக்காதீங்க. போங்க போய் எல்லாரும் வேலை செய்யுங்க. போங்க போங்கப்பா. போங்க போய் எல்லாரும் வேலையை பாருங்க. போமா. ஏய் என்னடி கையில? ஏன் கேக்குற? ஏதடி ஐஸ்கிரீம்? டிரைவர் கொடுத்தாரு. எந்த டிரைவர்? ஆனந்த். அவருக்கு எங்க 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும். அவர் பேரை கேட்டாலே எனக்கு சிலுக்குதுடி. ஆனா என்ன தவிர வேற யாரும் அவர் கூட நெருக்கமா பழகிறது எனக்கு பிடிக்காது. ஏய் லூசு மாதிரி வளராதடி. அவன் டிரைவர், நம்ம குப்பை பொறுக்கிறவங்க. அவன் போய் நம்மள லவ் பண்ணுவானா? அவன் டாஸ்மார்க் சரக்கு மாதிரி. உனக்கு வேணா நீ குடி, எனக்கு வேணா நான் குடிக்கிறேன். ஏய் சொன்ன புரிஞ்சுக்க மாட்டேன். அவர் எனக்கு தான் சொந்தம். உன்னை டேட்டிங் கூப்பிட்டா நீ போ, அவளை கூப்பிட்டா அவ போவா. நான் போறேன் பேசிட்டு இருக்க. டேட்டிங் போற மூஞ்சி பாருடி. எங்க மூஞ்சிக்கு என்னடி குறை? டேட்டிங் போ. சண்டை போடுங்க. அவளை அடிடி முதல்ல. என்ன துபுற? என்கிட்ட எப்படி பேசுற? ஏய் விட முடியலையா? என் மூஞ்சி நல்லா தாண்டி இருக்கு. வாங்க பண்ணி எல்லாம் அடிச்சிக்கிறீங்க. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இவதான் எங்களை அடிக்கிறா. என் வழியில குறுக்கிட்டா அப்படிதான் அடிப்பேன். டிரைவர் ஆனந்த் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தானா? இவளுக்கும் வேணும்னு கேக்குறா. ஐஸ்கிரீம்காக அப்படி அடிச்சுக்கிறீங்க? சண்டை போடாதீங்க, நானே வாங்கி தரேன். இவன் ஒருத்தன் ஐஸ்கிரீம் முக்கியம். ஆனந்த் யாருக்குன்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடியே வந்துட்டான். ஐஸ்கிரீம் கேட்டா பரவாயில்லையே, இவ ஆனந்தே வேணும்னு கேக்குறாளே. ஒரு ஆம்பளுக்கா 3 பேர் சண்டை போடுறீங்க. ஆனந்த் யாரை லவ் பண்றான் அவங்க கேட்க வேண்டியதானே? பாடி நம்ம போய் அவனே கேட்கலாம். அதுதான்டி கரெக்ட். நில்லு, இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாத, அது நல்லது இல்ல. சீ நகர. ஏய் உண்மையா சொல்லு, எங்க 3 பேர்ல யாரை லவ் பண்ற? உண்மை சொல்லட்டுமா? சொல்லு. உன்னதான் லவ் பண்றேன். உன் மேல உயிரே வச்சிருக்கேன் தெரியுமா? அப்புறம் ஏன்டா எங்க பின்னால சுத்துன? நான் எங்க சுத்தினேன்? நீங்க தான் என் பின்னாடி சுத்துனீங்க. அவளை பார்த்தோன்னே எங்களை அவமானப்படுத்திட்டல்ல. இதுக்கெல்லாம் நீ ஒரு நாள் அனுபவிப்ப. பாடி போலாம்.
அடி போங்கடி, நீங்களும் உங்க சாபம். இவெல்லாம் உருப்படவே மாட்டான்டி. ஆமாண்டி. இப்போ உன் கோவம் தீர்ந்ததா? அவளுங்களுக்கு எதுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்த? உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். நீ இல்லைன்னு அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். தப்பா? தப்பில்ல. ஆனா நீ அவங்கள தான் லவ் பண்றேன்னு அவங்க என்கிட்ட சொல்லும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எனக்கும் தான். அதை விடு, நாளைக்கு சினிமா போலாமா? சினிமாவுக்கா? ஆமா. நான் வேலைக்கு போலன்னா நானும் என் பாட்டியும் சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? வேலைக்கு போறியா? எங்க? இங்கதான். குப்பை பொறுக்கிறதுல ஒரு வேலையா? இது ஒரு வேலையா உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு இதுதான் சோறு போடுற தொழில். ஓகே ஓகே, நீ லாஸ் ஆக வேண்டாம். ஒரு நாளைக்கு உனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 200 ரூபாயில இருந்து சமயத்துல 300 ரூபாய் கூட நான் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 500 ரூபாய் தரேன். சினிமாக்கு வரியா? ஐயோ, கல்யாணத்துக்கு முன்னாடி உன்கிட்ட காசு வாங்குறது தப்பு, எனக்கு வேணாம். ஏய், இதுல எந்த தப்பும் கிடையாது. நீ என் கூட வெளியே சுத்தினா உன் குடும்பம் பாதிக்க கூடாது. உன் குடும்பத்து மேல எனக்கும் அக்கறை இருக்கு. ராசாத்தி, இதுல 5000 ரூபாய் இருக்கு. வீட்டு செலவுக்கு உன் பாட்டி கிட்ட கொடுத்துட்டு வா, வாங்கிக்கோ. நான் இருக்கிற வரைக்கும் என் ராசாத்தி குப்பை பொறுக்கவே போகக்கூடாது, சரியா? வாடா, இந்தா பார்த்து உட்காரு. என்னடா காதல்ல விழுந்துட்டேன்டா. அதுக்கு ஏன்டா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? மச்சான், ராசாத்தியை பத்தி நீ என்னடா நினைக்கிற? அட போடா, கேவலமான வாவ. மச்சான் அப்படிலாம் சொல்லாதடா. எனக்குன்னு கிட்ட நீ ஒருத்த மட்டும் தான்டா. மச்சான் சொன்னா கேளு, அவ வேணாம்டா. மச்சான், நான் அவளை கல்யாணம் பண்ணுறேன்னா ஒன்றையும் என்னையே கையிலே பிடிக்க முடியாது. நம்ம 2 பேருக்கு சேர்த்து அவளே சமைச்சு தந்துடுவா. உனக்கு தான் மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்குமே. அதெல்லாம் சரிதான்டா, ஆனா அவன் மனசுல நீ இல்லையே. ஹே, என்னடா சொல்ற? மச்சான், அந்த டிரைவர் ஆனந்த் தான்டா விரும்புறா. வர்ற வேலை கேட்டு தான்டா என்னது அவனையா? அவன் சரியான பொம்பளை பொறுக்காச்சுடா. உன்ன நல்லவனை எவடா விரும்புவா? அந்த ஆனந்த் கோசம் 3 பேர் அடிச்சிட்டாங்கடா. அதுல எவ்வளவு ஒருத்திடா. மச்சான், அவளை மறந்துடுறா, மனசை தேத்திக்கடா. உனக்கு நானே நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. ஏய், அந்த பைத்தியம் எப்ப பார்த்தா அழுதுட்டு இருக்கேன். அது கூட சேர்ந்து நீங்க ஏன் அழுகுறீங்க? என்ன நடந்துன்னு சொல்லிட்டு அழுங்க. டிரைவர் ஆனந்த் ராசாத்தியை தான் லவ் பண்றத சொல்லிட்டான். அதுக்கு நீ அழுகுற? நான் அவன் கூட குடும்ப நடத்துற மாதிரிலாம் கற்பனை பண்ணி வச்சிருந்தேனே. சரி, ஆமா, நீ அழுகுற? அவளாச்சும் குடும்ப நடத்தின மாதிரி தான் கற்பனை பண்ணா, ஆனா நான் குழந்தையே பெத்துக்கிட்டேன். நிஜமாவா? இல்ல, கற்பனையிலே தான். ஏய், இப்படிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு? இதுல என்ன வெக்கம் இருக்கு? மனசுக்கு பிடிச்சவங்க கூட வாழ்ற மாதிரி கற்பனை பண்றது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இளமையில கற்பனை பண்றதெல்லாம் சுகமா தான் இருக்கும். முதுமை வரும்போது அதோட உண்மை என்னன்னு தெரியும். நான் சொன்னா நீங்க எல்லாம் கேட்கவா போறியா? போங்க, எப்படியா போய் தொலைங்க. ஏய், இப்படியே அழுதுட்டு இருந்தீங்க, அப்புறம் இந்த பைத்தியம் மாதிரி நீங்களும் சேர்ந்து அழுக வேண்டியது. நீங்க பைத்தியம் பண்ணாச்சுக்க, நானே கல்ல அடிச்சு வைட்டுருவேன். ஏய் போ, ஏய் ஏய் போ. ஏய் பைத்தியம், நீ ஏன் இதுங்களோட கொஞ்சம் அழுதுட்டு இருக்க? நீ ஏன் ஓடு, எந்திரிச்சு போ. ஏய் ரவி, என்ன முதலாளி? ஆமா, நீ என்கிட்ட எவ்வளவு வருஷமா வேலை பார்க்க? 20 வருஷமா வேலை பார்க்குற முதலாளி. இது வரைக்கும் உனக்குன்னு ஏதாவது கேட்டிருக்கியா? எனக்கு தேவையானதெல்லாம் நீங்களே செஞ்சிடுறீங்க, அப்புறம் என்ன கேட்கறது முதலாளி? சரி, இன்னையிலேருந்து இந்த பிரான்ச்சை ஓம் பொறுப்புல ஒப்படைக்கிறேன். கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டா இருக்கணும். என் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன் முதலாளி. கணக்கு வழக்கில் ஏதாவது பிரச்சனைனா உடம்புல உயிரே இருக்காது. ஓகே? ஐயோ, முதலாளி, நான் செங்கல்பட்டு மேனேஜர் பேசுறேன். சொல்லுப்பா, 2-3 நாளா ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு ஏதாவது சம்பள பாக்கி தரணுமா? அதெல்லாம் இல்ல முதலாளி, எனக்கு கல்யாணம் ஆகி 2 நாள் தான் ஆகுது. அதான் முதலாளிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம்னு. அதுக்கு எங்கப்பா நேரம் இருக்குது? நீங்க ஆசீர்வாதம் பண்ணா நாங்க நல்லா இருப்போம் முதலாளி, மறுக்க கூடாது. சரி, ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துரு, அங்க வச்சு ஆசீர்வாதம் பண்ணிடுறேன். முதலாளி வா. பைக்லயா? ஆமா, வந்து உட்காரு. ஏன் பயப்படுற? போலாமா? ஆனந்த், இருட்டுறதுக்குள்ள வந்துடணும், சரியா? ஓகே. ஆமா, எங்க போறோம்? சொல்றேன். இந்த குப்பைமேட்டை தவிர வெளி உலகத்துல என்னெல்லாம் இருக்குன்னு காட்ட போறோம்.
என்னாச்சு? மழை வந்துருச்சு. மழை நின்று போலாம். மழைனா உனக்கு பிடிக்காதா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க கூட சேர்ந்து தான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். பைக் ஓட்ட முடியாதுல்ல, மழை விட்டுதான் போலாம். சரியா? வீட்டுக்கு போகணும். பாட்டி தேடும். எங்கடி இந்த ராசத்தை காணோம்? அவ எங்க பொறுக்க போயிருப்பான்னு உனக்கு தெரியாது? உன் வாய் கலர்னா எதனா விஷயம் வருமான்னு பார்த்தேன். வாய கலர்ல குப்பை தான் வரும். வேணா பரட்ட, தேவையில்லாம என் வாய கலராத, நல்லா வந்துடும். நல்லா வந்தது பரவாயில்லையே. சரி சரி, வேலையை பாருங்க, வேலையை பாருங்க. டே யாரு அந்த ராஜாத்தி பொண்ணு ஒன்ன விட்டுட்டு அந்த டிரைவர் பையன் கூட சுத்தம்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலடா. இவ வேற. ஏமா டூட்டி டேட்ல போன் பண்ணாலும் உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? போன வைமா. போன வச்சிடாதீங்க, முக்கியமான விஷயம். நம்ம பொண்ணை கேட்டு வந்திருக்காங்க. என்னது? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு நம்ம பொண்ணை பிடிச்சு போச்சு. நீங்க வந்தீங்கன்னா பேசி முடிச்சிடலாம். ஏமா திடீர்னு சொன்னா எப்படிமா? திடீர்னு அமைஞ்சிருச்சு, நல்ல இடம். நீங்க ஆபீஸ்ல ஒரு 50,000 மட்டும் லோன் போட்டு வாங்கிட்டு வாங்க. நீங்க அனுப்பின காசுல கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன், சமாளிச்சுக்கலாம். உடனே புறப்பட்டு வாங்க. கல்யாண வேலை நிறைய இருக்கு. என்னாரு அவ ஒரு பெரிய குண்டா தூக்கி போட்டு போன கட் பண்ணிட்டா? என்னாச்சு? ஏன் பயப்படுறீங்க? அது ஒண்ணும் இல்ல ஆறு, என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயாச்சு, உடனே புறப்பட்டு வான்றா. சந்தோஷமான விஷயம் தானே, போயிட்டு வாங்க. ஆறு, நீங்க எல்லாருமே என் குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரி. இது வரைக்கும் உங்கள்கிட்ட சொல்லாத விஷயத்த ஒண்ணு சொல்றேன். நானும் ஊர்ல தொழில் பண்ணி நல்ல வசதி வாய்ப்பா தான் இருந்தேன். திடீர்னு தொழில லாஸ் ஆகி நடு ரோட்டுக்கு வந்துட்டேன். வேற வழி இல்லாம தான் வேலை தேடி இந்த சென்னைக்கே புறப்பட்டு வந்தேன். பல நாள் பட்னியா, படுக்க கூட இடம் இல்லாம ரோட்ல தான் படுத்து கிடந்தேன். வேற வழி இல்லாம நானா மனசார தேர்ந்தெடுத்த தொழில் தான் இந்த தொழில். இதுல மாசம் மாசம் கிடைக்கிற காசை என் தேவைகளா சுருக்கிக்கிட்டு என் பொண்டாட்டிக்கு அமுச்சு வைப்பேன். அவ தேவைகளா சுருக்கிக்கிட்டு 4 காசு சேர்த்து வச்சிருக்கேன். திடீர்னு பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. 50,000 ரூபாய் லோன் போட்டு எடுத்துடுவாங்கன்னு சொன்னா நான் எந்த பேங்க்ல போய் லோன் போடுவேன் தம்பி? எந்த ஆபீஸ்ல போய் லோன் போடுவேன் தம்பி? 50,000 தானே, நான் தரேன். என் கல்யாணத்துன்னு பட்டையிட்டு 50,000 கொடுத்து வச்சிருக்கேன். அவனை தர சொல்றேன். ஏ குரா, டேய் அந்த 50,000 கொடுத்து நீ என்ன பண்ணுவ? விட்ரா, எனக்கு தான் கல்யாணமே இல்லை ஆகி போச்சுடா. அந்த காசை கொடுத்தா அவருக்காவது உதவும். ஆறு, நீ ரொம்ப நல்லவன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒன்ட்டு இருந்து இந்த நேரத்துல இவ்வளவு ஒரு உதவி கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. எப்படியாச்சும் நான் வேலை பார்த்து இந்த பணத்தை திருப்பி கொடுத்துறப்பா. நீங்கள் திருப்பி கொடுப்பீங்கன்னு நினச்சி நான் கொடுக்கல. எல்லாரும் ஒன்றா வேலை பார்க்குறோம். உங்களுக்கு ஒரு நல்ல நடந்தால் எங்களுக்கும் நடந்த மாதிரி தானே. விடுங்க. இந்தாங்க, இதுல 50,000 இருக்கு. பேனர்ல எங்க போட்டோ இருக்கணும். போட்டோ என்னடா, உனக்கு கட் அவுட்டே வச்சிருவான். ஏய், எங்க ஓடுற? ராசாத்தை தேடி போயிட்டு இருக்கேன். எங்க போயிருப்பா? அவ அந்த டிரைவர் கூட தான் சுத்திட்டு இருப்பா. அவங்க பாட்டி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்காங்க. அதான் அவகிட்ட தகவல் சொல்ல போயிட்டு இருக்கேன். அவ வந்து என்ன பண்ண போறா? பாட்டியை நான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். போ. சரி, அவ வரும்போது வரட்டும். உங்கள் உடம்புக்கு தேவையான மருந்து மாத்திரலாம் என்கிட்ட இருக்கு, கொடுக்குறேன். அதை ஒழுங்காக வேலைக்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே உங்கள் உடம்பு பூரண குணமாயிடும். டாக்டர், என்னாச்சுப்பா? டாக்டர், பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறாங்க டாக்டர். என்னாச்சு பாருங்க டாக்டர். பார்க்குறேன்பா, உள்ள கொண்டு போய் வாங்க படுக்க. டாக்டர். ஆகாரம் என்ன சாப்பிட்டாங்க? என்னன்னு தெரியல டாக்டர், பாருங்க டாக்டர். ஆடி துடிப்பும் இல்லை, இதய துடிப்பும் இல்லை. என்னாச்சு டாக்டர்? அவங்க இறந்துட்டாங்கப்பா. நீ கொஞ்சம் லேட்டாக வந்துட்ட தம்பி. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா அவளை காப்பாற்றிருக்கலாம். வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வேண்டியவங்களும் சொல்லிட்டு ஆக வேண்டிய வேலையை பாரு.
ராசாத்தி எங்கடி இன்னும் காணோம்? ஆயா அவ யாரையோ இழுத்துட்டு ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன். வயசுக்கு வந்த பொண்ணு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாதும்மா. பாட்டி வேற எனக்காக சாப்பிடாம காத்துட்டு இருக்கோம். என் கூட இருக்கும்போது பாட்டியை பத்தி கவலைப்படாத. என்ன சாப்பிட்றீங்க சார்? என்ன சாப்பிட்ற? எனக்கு ஒண்ணு வேண்டாம். ஸ்வீட் சாப்பிட்றியா? சரி. ஸ்வீட் இருக்கா? ஸ்வீட் இருக்கு சார். குலாப் ஜாமுன் இருக்கு. குலாப் ஜாமுன் கொண்டு வாங்க. ஓகே சார். வேற ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா சார்? சொல்றேன். ஓகே சார். மச்சான் ராசாத்தி இதுக்கு மேலே வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லடா. ஆயாக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நீயே பண்ணிடுறா. கடைசியாக 1 மணி நேரம் பார்ப்போம், அதுக்குள்ளே வந்துடுவாடா. எனக்கு நம்பிக்கை இல்லை, அவள் கண்டிப்பாக வரமாட்டாடா. டேய் மச்சான், இதுக்கு மேலே லேட் பண்ணணும்டா, எல்லாத்தையும் நீயே பண்ணிடுறா. ஆமாம் தம்பி, ஏற்கனவே வயசான உடம்பு, இதுக்கு மேலே வச்சிருக்க கூடாது. இதெல்லாம் தெரிஞ்சுதான் பாட்டி அன்னைக்கே அவங்ககிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Drop of a hat, the drop of a rap, the drop of the beat. You might have listened to and thought was fat. At the trainees or $1 or a bond or stock. Two what you wanna do? My man, it's on you. Trying to walk around, man, who the hell are you? சார், சிட்டிலேயே பெரிய தொழிலதிபர் நீங்க. உங்ககிட்ட பேட்டி கேட்டா இந்த குப்பமேட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குமா? வாங்க சொல்றேன். பாத்துமா, பாத்து வாங்க. மகாலட்சுமி, என்ன சார் இது? என் காலை தொட்டு கும்புறீங்க? ஒன்ன தொட்டு கும்பலமா, மண்ணை தொட்டு கும்பிட்டேன். இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய தொழிலதிபரா இருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த இடம் தான். சரி சார், இந்த பேட்டி மூலமா எங்க நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது சென்னைக்கு நான் வரும்போது என்கிட்ட நம்பிக்கையை தவிர வேற எதுவுமே கிடையாது. அடுத்தவங்க கிட்ட கூலி வேலை செய்யக்கூடாதுன்னு சொந்தமா ஏதாவது தொழில் பண்ணணும்னு முடிவு பண்ணி இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சேன். 24 மணி நேரமும் காலமும் பார்க்காம கடினமா உழைச்சேன். அந்த கடின உழைப்பு தான் என்னை இந்த இடத்துல கொண்டு உட்கார வச்சிருக்கு. அதனால உங்க நேயர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, முதல்ல உங்களை நீங்க நம்புங்க, அப்பதான் உலகம் உங்களை நம்பும். எப்பவுமே ஒரு விஷயத்த முடிவு பண்ணி அதுல ஜெயிக்கணுங்கிறதுக்காக கடுமையா உழைங்க. உழைச்ச யாரும் வீணாய் போனதா சரித்திரமே கிடையாது. வெற்றி கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் வீட்டு வாசல் கதவை தட்டும். என்ன எல்லாரும் ஏன் இங்க நிக்கிறாங்க? பாட்டி போட்டோக்கு மாலெல்லாம் போட்டிருக்கு. பாட்டி எங்கடா? பாட்டி செத்து போச்சுமா. இப்பவாது வந்தியம்மா நீ? ஆறுதான் எல்லா காரியத்தையும் செஞ்சு எடுத்தான். என்ன மன்னிச்சிடுங்க பாட்டி. இப்பொழுது என்ன பிரயோஜனம்? போய் வீட்டை சுத்தம் பண்ணு, நாங்க போறோம்.
டேய் வாடா போலாம். அப்படியே விட்டுட்டு போனா எப்படிடா? எல்லாம் பேசி முடிச்சிட்டு போலாம். என்ன பேசணும்? நீ தானடா கொல்லி போட்ட. 16வது நாள் காரியத்தை நீயே செஞ்சிரு. சரி, ராசாத்திட்டு ஒரு வார்த்தை கேளுங்க. நீ என்னமா சொல்ற? வேற யாரும் வரணுமா? வேற யாருக்காவது ஆட்சேபனை இருக்காப்பா? இல்லையே. அப்ப 16 காரியம் எல்லாம் வந்துருங்க. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? குப்பையை வெளியில கொட்ட போறோம் முதலாளி. அறிவு இல்ல. எதுக்காக அடிக்கிறீங்க முதலாளி? ஒரு குப்பை விடாம அள்ளிட்டோம் முதலாளி. ஒரு குப்பை விடாம அள்ளிட்டு போய் வெளியே போட போனீங்களே, அதுக்கு தாண்டா அடிச்சேன். நானே ஊர்ல இருக்கிற அவ்வளவு குப்பையை வாங்கி தாண்டா பணக்காரனா இருக்கேன். என் வீட்டு குப்பையை அள்ளி வெளியே போட போறீங்களா? குத்துறனா குடல் குந்தாண்ட வெளியே வந்துடும். எங்க எடுத்துக்கலாம் அங்க கொண்டு வைங்களேன். போங்களேன், படா வா. மகாலட்சுமி, மகாலட்சுமி, ஏண்டி உனக்கு கூட தெரியாதா? நம்ம வீட்டு குப்பையெல்லாம் வெளியே அள்ளி கொண்டு போட்டா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. நானும் உங்ககிட்ட குப்பை கொட்ட தான் வந்தேன். ஆனா இது வரைக்கும் ஒரு சின்ன குப்பை கூட நான் வெளியே கொட்டினது கிடையாது. அப்படி கொட்டதா இருந்தா உன்னையே தான் தூக்கி வெளியே கொட்டுடி. கொட்டுவீங்க கொட்டுவீங்க. நான் ஒன்னும் சும்மா ஒன்னும் வரல. 5 கிலோ தங்கமும் 50 கிலோ வெள்ளியோட தான் வந்தேன். அப்பெல்லாம் மகாலட்சுமின்னு சொல்லுவீங்க. இப்ப நான் உங்களுக்கு குப்பை ஆயிட்டேனா? ஏய், நான் எப்பவுமே குப்பையை தாண்டி மகாலட்சுமின்னு சொல்லுவேன். உட்காரு குப்பை, உட்காரு மகாலட்சுமி. முதலாளி, முதலாளி. யாரு? உள்ள வாப்பா. முதலாளி, நான் செங்கல்பட்டு கடையில மேனேஜரா ஒர்க் பண்றேன் முதலாளி. போன்ல கூட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னேன் முதலாளி. ஓ, அந்த ஆசீர்வாதம் மேட்டரா? ஆமா முதலாளி. ஆசீர்வாதம் தானே? ஆமா முதலாளி. பண்ணிட்டா போச்சு. மகாமா உள்ள போய் அந்த விபூதி எடுத்து வா. சரிங்க. எங்கயா பொண்டாட்டிய காணோம்? பொண்ணு வெளியூர் பொண்ணு, கூச்சு சுபாவம், வெக்கப்பட்டுக்கிட்டு பின்னாடி நிக்கிறா. ஏமா வா, இப்படி முன்னாடி வா. முதலாளி ஆசைப்படுறாருல, வெக்கப்படாம பாருமா, நம்ம முதலாளி தான். அவ சம்பந்தா மாதிரி இருக்கா, இவன் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம இருக்கான். இதுல தொப்பி வேற. தொப்பிய கழட்டு. எப்படிடா? அது ஒண்ணும் இல்ல முதலாளி, அவ குடும்பம் கொஞ்சம் வறுமையான குடும்பம், காசு கொஞ்சம் விட்டு எறிஞ்ச, அதான் சிக்கிக்கிச்சு. அவ்வளவுதான் முதலாளி. வாயேன். சொல்லுங்க முதலாளி. வழக்கமா பொண்ணு வீட்டுல தானே வரதட்சணை கொடுப்பாங்க, நீ எதுக்கு கொடுத்த? முதலாளி, அவங்க கிட்ட வாங்கினாக்கா குட்டியான மாதிரி ஒன்ன நம்ம தலைமையில கட்டிடுவாங்க. நாம காசு செலவு பண்ணாதான் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை செலக்ட் பண்ண முடியும். புதுசா இருக்கு. கோடி கணக்குல பணத்தை வச்சுட்டு என்ன பண்றது முதலாளி? பெரிய விஞ்ஞானி இருப்பான் போட்டுக்க. என்னுடைய அறிவு கண்ணையே திறந்துட்டேன்பா. எவ்வளவு பெரிய விஷயத்த சாதாரணமா சொல்லிட்ட. இந்த மண்டக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயமா? ஆமா, அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு எவ்வளவு செலவு பண்ண? ஏன் கேக்குறீங்க? இதை விட 10 மடங்கு பணம் தரேன். இந்த பொண்ணை என் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இதை விட பெட்டரா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வா, ஆசீர்வாதம் பண்றேன். நீலாம் ஒரு மனுஷனாயா? 3 நாளா உங்ககிட்ட ஆசீர்வாதம் காத்துட்டு இருந்தேன் பாரு. இவ்வளவு கேவலம் நடந்துக்கிற நீ? அட அரமண்ட, என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்க வா வான்னு நானா உன்னை கூப்பிட்டேன். நீ ஏதானடா வந்த? ஆமா. இப்போ ஒண்ணும் கெட்டு போகல. அந்த செங்கல்பட்டு பிரான்ச் உன் பேருக்கு எழுதி தரேன். என்ன சொல்ற? ஹலோ, என்ன வேலை பேச நீங்க 2 பேரும் முடிவெடுத்தா நான் எப்படி ஒத்துக்க முடியும்? எதா இருந்தாலும் என்கிட்டே பேசுங்க. வாங்கிட்டே பறஞ்சிரவா? நேரடியா வாங்கிட்டே கேக்குறமா. நீ என்ன முடிவு பண்ண போற? பணத்துக்காக தான் இந்த ஆளே கட்டிக்கிட்டேன். அதை விட பணம் உங்ககிட்ட கிடைக்கும்னா இந்த ஆளு வேஸ்ட். போயா. உங்க கூட வர நான் ரெடி. அதுக்கு 3 கண்டிஷன் இருக்கு. 1, எனக்கு சொந்தமா வீடு வேணும். 2, என் தம்பிக்கு மெடிக்கல் சீட் வேணும். 3, என் தங்கச்சி கல்யாண செலவெல்லாம் நீங்களே ஏத்துக்கணும். இதுக்கெல்லாம் நீங்க ஓகேன்னா நானும் ஓகே தான். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எல்லாம் ஓகே தான். உன் பேர் என்னம்மா? யோகலட்சுமி. யோகலட்சுமி, உள்ள போ. ஏய், ஹெல்மெட் பண்ண வெளியே போடா. சொல்றாருல, போயா. ஓ, இதுக்கு வெயிட் பண்றியா? இந்தா வச்சுக்கோ. சரி, போய் தொலைது. யோ, அந்த செங்கல்பட்டு கடத்தாருன்னு சொன்னியா? அதெல்லாம் டீலுக்கு முன்னாடி. நாங்களே நேரடியா டீல் பேசி முடிச்சிட்டோம்ல. நீ கடைசி வரைக்கும் வெறுங்க என்ன நக்கிட்டு போக வேண்டியதான். பேட என் பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு என்ன வெளியே போக சொல்றல, நீ உருப்படவே மாட்டியா, நல்லாவும் இருக்க மாட்டியா? டேய், இனிமே தாண்டா நான் நல்லா இருக்கவே போறேன்.
யோகலட்சுமி நீ மாடிக்கு போமா. அப்பனா நீ ஆதிலட்சுமி. ஏறும் போதும் இறங்கும் போதும் மூச்சு வாங்கும். நீ கீழேயே இரு. இனிமேதான் இந்த வீட்டுல அஷ்ட லட்சுமிகளே நடமாட போறாங்க. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வந்துட்டாங்க. கனவா நனவா? ஆமா, இங்க ஷூட்டிங் நடக்குதுன்னு சொன்னாங்களே, இன்னும் எடுக்கலையா? ஓ, நீங்க ஷூட்டிங் குரூப்பா? ஐயோ, அப்ப நீங்க ஒரிஜினல் லட்சுமி கிடையாதா? நாங்களும் லட்சுமி தான். நான் சுவலட்சுமி. நான் ஜோதிலட்சுமி. நான் தனலட்சுமி. நான் விஜயலட்சுமி. நான் ஜெயலட்சுமி. நான் கோவில்பட்டி வீரலட்சுமி. ஐயோ, அவ்வளவு ஆமா, சினிமா பேரா இன்னைக்கு சாங் சொல்றாங்களே. எடுக்கிறேன்னு சொன்னாங்களே, எங்க? சாங்கும் கிடையாது, போங்கும் கிடையாது. போங்கம்மா. ஆடுவீளா? நான் எப்படி ஓடுறேன்னு மட்டும் பாருங்கடி. யோகலட்சுமி, யோகலட்சுமி. கொஞ்ச நேரம் பொறுக்க கூடாது? ஐயோ, நான் அதுக்கு வரலடி. என்னங்க இவ்ளோ வேற சூழ்நிலையாம பேசிக்கிட்டு நிறைய லட்சுமி தோற்றாங்கடி நீ. ஐயோ, ஜிக்கான் ஜிக்கான் ஜினுக்கா லக்கா வந்து மாட்டிக்கிட்டா. ஜிக்கான் ஜிக்கான் ஜினுக்கா லக்கா வந்து மாட்டிக்கிட்டா. நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டா. இந்திரா சந்திரா சுந்தரா ராரா மந்திரா தந்திரா கெந்திரா ராரா. இந்திரா சந்திரா சுந்தரா ராரா மந்திரா தந்திரா கெந்திரா ராரா. ஒட்டிக்கோ கட்டிக்கோ உன்னோட காதலி யாருடா, இப்பவே கூறுடா. ஒட்டிக்கோ கட்டிக்கோ உன்னோட காதலி யாருடா, இப்பவே கூறுடா. இந்திரனும் சந்திரனும் மந்திரனும் தந்திரனும் வச்சானும் நான் தாண்டி. ஒட்டிக்கிறேன் கட்டிக்கிறேன் என்னோட காதலி எல்லோரும் தாண்டி. நீங்க எல்லோரும் தாண்டி. ஜிக்கான் ஜிக்கான் ஜினுக்கா லக்கா வந்து மாட்டிக்கிட்டா. ஜிக்கான் ஜிக்கான் ஜினுக்கா லக்கா வந்து மாட்டிக்கிட்டா. இந்திர மண்டலத்தில் குடி ஏறலாம், சந்திர மண்டலத்தை விலை பேசலாம். குப்பையை கிளறி கோடியை பார்த்தவன் இப்பவே சொல்லுடி, உன்னைய மாத்துற உலக அழகியா உன்னை மாத்துறேன். ஜிக்கான் ஜிக்கான் ஜினுக்கா லக்கா வந்து மாட்டிக்கிட்டா. நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டா. ஜிக்கா ஜிக்கா ஜினக்கா லக்கா வந்து மாட்டிக்கிட்டேன் உங்க கிட்ட தாமா. என்ன போல யாருக்கு இங்க யோகம் இருக்கு, பொண்ணு வண்டு கூட்டம் என்ன சுத்தி இருக்கு. என்ன போல யாருக்கு இங்க யோகம் இருக்கு, பொண்ணு வண்டு கூட்டம் என்ன சுத்தி இருக்கு. எத்தனை அழகு திட்டிக்கும் கண்டு என்னோட கையில தந்திரம் இருக்கு. பிரபஞ்ச அழகியா உங்களை மாத்துறேன். மிஸ் யூனிவர்ஸா மாத்துறேன். மிஸ் யூனிவர்ஸா மாத்துறேன். மிஸ் யூனிவர்ஸா மாத்துறேன். உழைச்சு பல கோடிய குவிச்சேன், பணத்தை தேடி தேடி இளமைய தொலைச்சேன். குவிச்ச கோடிய உங்ககிட்ட கொட்டி இளமைய தேடுறேன், ஏன் இளமைய தேடுறேன். என் ஸ்டேட்டஸ் உயர்ந்ததும் எல்லா ஸ்டேட் அழகிகளும் என்னை சுற்றுது. அழகிகள் உங்ககிட்ட ரசிக்க பல வேற்றுமை இருக்குது, அந்த வேற்றுமையிலும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அது என்ன சொல்லுமா, பசையுள்ள என் மேல் பஜக்கென்று ஒட்டிக் கொள்வதில் ஒற்றுமை இருக்குது, அதில் ஒற்றுமை இருக்குது.
பட்ஜெட் 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 பட்ஜெட். அண்ணா என்னம்மா இங்க வந்திருக்க? உங்களை பார்க்கதான். சொல்லுமா. கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். உங்க கூட வருவாரே ஆனந்த், அவரை பாத்தீங்களா? 2 நாளா அவரை காணும். அவனை எதுக்கு தேடுற இப்போ? 2 நாளா காணுமே, அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். தங்கச்சி, அவன் நல்லவே இல்லம்மா. எங்க வேலைக்கு போனாலும் அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு வேலையை தேடி போறதே அவனோட வேலையை போச்சு. அவன் சவாசம் உனக்கு நல்லது இல்லம்மா. இல்லைன்னா நான் அவரை பார்த்தே ஆகணும். அவரோட குழந்தைய வயித்துல வளருது. உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. பக்கத்துல பெரிய குப்பை மேடு இருக்கு, அவங்க தான் இருக்கான்னு தேடு போ. வாங்க கண்ணன் சார், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா பேக் பண்ணி சரி, வச்சிருக்கேன். இந்தாங்க உங்க டிசி செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்டா இருக்கா? தம்பி வாங்கப்பா. நம்ம மெடிசன்லாம் இருக்கு, ஒன்னொன்னா பாத்துடுங்கப்பா. சரி சார். கீழே போட்டுறாதீங்க, கவனமா அடியில் பிடிச்சிடுங்க. எல்லாரும் இருந்து நல்லா சாப்பிட்டு போங்கப்பா. பாட்டிக்கு என்ன சின்ன வயசாமா? இதுக்கு மேல இருந்திருந்தாலும் சிரமப்பட்டிருப்பாங்க. சாப்பிடுமா. என்ன உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணாம போயிட்டாங்க. நீ வேணா பாரு, உன் வயித்துல தான் வந்து குழந்தையா பிறக்க போறாங்க. படையல் சாப்பாடு நீ தான் சாப்பிடணும், சாப்பிடு. ஆமாம்மா, நீ சாப்பிட்ட பிறகுதான் நாங்கெல்லாம் சாப்பிடணும். ஏய் ராசாத்தி, ராசாத்தி. என்னப்பா செக் புள்ளிங்க? ஏண்டி? அடியே, என்னடி? ஏண்டி வாந்தி எடுக்கற? அடி பாவி, எங்க போய் ஏமாந்துட்டு இருந்த? அவ பாட்டி இருந்தா நேரம் கொல்லா போடுவாங்க செஞ்ச காரியத்துக்கு. சொல்லுடி, இந்த குழந்தைக்கு அப்ப யாரு? சொல்லு. என்ன எதுவும் கேட்காதீங்க, என்னால எதுவும் சொல்ல முடியாது. செஞ்சு என்ன தனியா விடுங்க. எல்லாரும் இங்க இருந்து போங்க. உள்ளே கொடுத்துட்டான் போல இருக்கே. இங்கேயே வந்ததுனால தான உன் சுயரூபம் தெரிஞ்சது. எனக்கு என்ன வேணும்? நீ நல்லவன் நம்பி தானடா உனக்கு என் உடம்ப கொடுத்த. இப்போ என் வயித்துல உன் குழந்தை வளருது. இதுக்கு என்ன சொல்ற? இப்படி ஏதோ சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன்டி. போன மாசம் தான் பெரிய டாக்டர் கிட்ட சர்டிபிகேட் வாங்கி எனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு ஒரு கேஸை முடிச்சேன். இப்ப நீ வந்து நிக்கிற. நீ எந்த கோர்ட்டுக்கு போனாலும் அதே சர்டிபிகேட் தான் காட்டுவேன். என்னால என்னடி பண்ண முடியும்? மானம் கெட்டவனே, எப்போ உன் குழந்தைய நீ ஏத்துக்க முடியாம ஆண்மை இல்லைன்னு சொன்னியோ அப்பவே நீ என்ன பொறுத்த வரைக்கும் பொட்ட பையன்தான். அப்போ உன் வயித்துல உள்ள குழந்தை அது ஏன் குழந்தை, அதை பத்தி நீ கவலைப்படாத. ஏண்டா இந்த மாதிரி குப்பை பொறுக்கிற பொண்ணை ஏமாத்துறதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்தது? நீ ஒன்னும் சும்மா வரலையே, என்கிட்ட காசு வாங்கிட்டு தானே வந்த. உன்னையே நம்பி வந்த என்ன இதை விட அசிங்கப்படுத்த முடியாது. நீ எல்லாம் உருப்படவே மாட்டடா. போடி, நீயும் உன் சாபமும். யாரவ? நான் கிடக்குறேன், நீயோடி நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம்.
மார்னிங் டாக்டர். குட் குட் மார்னிங் மார்னிங் மேம். மெதுவா ஷிஃப்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். அப்பா 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 என்ன பண்ணுதுப்பா? அப்பா என்ன ஆச்சுப்பா உங்களுக்கு? ஆக்சிஜன் அப்பா மூச்சு திணறிட்டே இருக்கு. அப்பா உனக்கு என்னாச்சுப்பா? கொஞ்சம் பாருங்க மேம். அப்பா என்னாச்சு? தெரியல டாக்டர், திடீர்னு மூச்சு திணற ஆரம்பிச்சிருச்சு. சரி கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணு. என்ன மெடிசன் சிஸ்டர் கொடுத்தீங்க? மேம் வழக்கமா கொடுக்குற மெடிசன் தான் கொடுத்தேன் மேம். அந்த கம்பெனி மெடிசனை கொடுத்துதா இது வரைக்கும் 20 பேர் இறந்து போயிருக்காங்கல்ல. நான் நேத்தே சொன்னல உங்களை அந்த மெடிசன் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்றது மேடம்? மேனேஜ்மெண்ட்ல அந்த மெடிசன் தானே கொடுக்க சொல்றாங்க. மேனேஜ்மெண்ட்ல நான் பேசிக்கிறேன். அக்கா சீட்டை பத்தி என்ன சொல்றேன்னு கேளு. தம்பி விஷயமா என்னங்க யோசிச்சு வச்சிருக்கீங்க? ஏமா 200 ஏக்கர் திருச்சியில் எழுதி வச்சிருக்கேன். 10க்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் வரை எழுதி வச்சிருக்கேன். இதுக்கு மேல என்னமா சொல்ற? அக்கா எனக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டு தான் வேணும், சொத்துலாம் தேவையில்லை. என்ன சொல்றேன்னு கேளு. ஏங்க ராஜ்யசபா எம்பி சீட் தானே கேக்குறாங்க, வாங்கி கொடுங்களே. என்ன எம்பி சீட் வந்து பொம்மையா நான் வாங்கி கொடுக்கறதுக்கு? அதுக்கு உன் தம்பிக்கு தகுதி இருக்கா? உங்க தகுதிக்கே மந்திரி சீட்டு கிடைக்கும் போது என் தகுதிக்கு ராஜ்யசபா எம்பி கிடைக்காதா? சொல்லுங்க. உங்க சொந்த பிரச்சனையில அப்புறமேல் வச்சுக்கோங்க சார். உனக்கு என்ன இப்ப பிரச்சனை? ராஜசேகர் கம்பெனி பில்ஸ் எல்லாம் ஜிஎஸ்டி இல்ல. அது மட்டும் இல்ல, கம்பெனி அன்ஆத்தரைஸ்ட். அது ஒரு இல்லீகல் கம்பெனி. சார் அந்த பில்லெல்லாம் இன்கம் டாக்ஸ் ஏத்துக்காது சார். ஏதோ பண்ணியா? எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது சார். ஒண்ணும் பண்ண முடியாதுன்னா என்ன அர்த்தம்? ஏதாவது பண்ணி கணக்க முடியா? ஏயா உயிர் எடுக்க? எங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு சார். அதை நாங்க கெடுத்துக்க விருப்பப்படல. ஏங்க நீங்க போய் அவன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க? ஏய் உன்னால முடியுமா முடியாதாடா? மேடம் மரியாதை பேசுங்க மேடம். என்ன மரியாதைடா வேணும் உனக்கு? என்னங்க படிச்சவங்க தானே செருப்பு வீசுறீங்க? தம்பி செருப்புல அடிச்ச பத்தாது மிதிடா. ஐயோ கண்ணன் என்னது இது? மெடிசன் ஸ்டாக் வந்திருக்கு மேடம். எந்த கம்பெனி மெடிசன்? ராஜ்சாகர் கம்பெனி மேடம். உங்களுக்குலாம் சொன்னா புரியாதா? இது வரைக்கும் 20 பேர் இறந்திருக்காங்க இந்த மெடிசன் சாப்பிட்டு. தூக்கி குப்பையில போடுங்க எல்லாத்தையும். போங்க. நீ இவங்க கிட்ட கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? இவங்க ஒன்லி சர்வெண்ட் தான். மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை தானே இவங்க செய்வாங்க. மேனேஜ்மெண்ட்ல நான் பேசிக்கிறேன் டாக்டர். அவங்க ரொம்ப டேஞ்சரஸ் பர்சன். சொன்னா கேளுங்க டாக்டர். நீங்க மட்டும் போனா அது சரியா இருக்காது. நானும் கூட வரேன். ஓகே டாக்டர். நான் ஒன்றும் சாதாரணமாக இந்த இடத்துக்கு வந்துடல. 60 பேரை கொண்டுட்டு தான் இந்த மந்திரி பதவிக்கு வந்திருக்கேன். அதுல இன்னும் 20 சேர்த்து 80 ஆக்கிக்கோங்க சார். என்னம்மா சொல்ற? நீங்க சப்ளை பண்ண தரமே இல்லாத மருந்துனால தான் இன்னைக்கு 20 பேர் அநியாயமா இறந்து போயிருக்காங்க. அதுவும் கொலை தானே சார்? செத்தா செத்துட்டு போட்டுமா, அது அவங்க தலைவிதி. அது தலைவிதி இல்ல மேம், நீங்க கொடுத்த தரமே இல்லாத மருந்து மாத்திரை தான் காரணம். போட்டு விடுமா, அதெல்லாம் கொரோனா கணக்குல எழுதி வச்சுட்டு வேலையை பாருமா. நல்ல தரமான கம்பெனில மருந்து மாத்திரை வாங்கினா மட்டும்தான் எங்களால இனிமே இங்க வேலையே செய்ய முடியும். புரிஞ்சுங்க டாக்டர், எலெக்ஷன் வேற வருது, ஏகப்பட்ட செலவு இருக்கு, புதுசா என்னால எதுவும் பண்ண முடியாது. இந்த மருந்தை கண்டினியூ பண்ணுங்க சார். நாங்க சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கீங்க. நீங்க சொல்ற மருந்து மாத்திரை கொடுத்தா பேஷண்ட் செத்து போயிடுவாங்க சார். நான் தான் சாப்பிட்டு சொல்றேன்லையா, உனக்கே கவலை. நாங்க டாக்டருக்கு படிச்சுட்டு வந்தது உயிர்களை காப்பாத்துறதுக்கு, உயிர்களை கொல்றதுக்கு இல்ல. அவர் தான் சொல்றாரு இல்ல, உன்னால பண்ண முடியுமா முடியாதா? என் உயிரே போனாலும் நீங்க சொல்ற மாத்திரையை என்னால கொடுக்க முடியாது. தம்பி உயிரே போனாலும் பண்ண முடியாதுன்னு சொல்றா. கன் எடுத்து சுடுறா தம்பி, அவளை சுடுறா. ஒரு நல்ல டாக்டர் அநியாயமா பண்ணிட்டீங்களே. அவனையும் சுடுறா.
வெளில போடுங்கண்ணா. ஒன்று 2 போதும் போதும், உனக்கு எம்பி சீட்டு உறுதி, இதோட நிறுத்திக்க. தேங்க்ஸ். வெயிட் பண்ணுவோமா? வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். பாட்டி, யாருமா நீ? உனக்கு என்ன வேணும்? இங்க தங்குறதுக்கு ஏதாவது வீடு கிடைக்குமா? இங்க எல்லாமே புறம்போக்கு இடம் தான். நாங்க எல்லாம் சொந்தமா வீடு கட்டிக்கிட்டு தான் இருக்கோம். நீ வேணாலும் ஒரு வீடு கட்டிக்கோ. நான் உங்க கூட தங்கிக்கிறேன், சும்மா தர வேண்டாம். தங்குறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் காசு கொடுத்துறேன். மகராசா இருமா. இந்த குப்பை மேட்ல இருந்துட்டு வருமானத்துக்கு என்ன பண்ண போற? குப்பை தான் பொறுக்க போறேன், அதுக்கு தானே வந்திருக்கேன். ஹாய் ஹாய் ஹாய். வேற புதுசா என்ன எல்லாரும் பாக்குறீங்க? என் பேரு மலர். நான் உங்க கூட தான் வேலை செய்ய வந்திருக்கேன். இது என்ன ஆபீஸ் வேலை நினைச்சியா? ரொம்ப கஷ்டமான வேலை. உனக்கு என்ன கஷ்டம்? நானே கஷ்டப்பட தயாரா தான் வந்திருக்கேன். இந்த வேலை நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. ஏய் இங்க பாரு, இது எங்க இடம். இங்க வேற யாரும் அனுமதிக்க முடியாது. நீ யாருட என்ன அனுமதிக்கிறதுக்கு? உன் அனுமதி எனக்கு தேவையில்லடா. நான் இங்க தங்குறது யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல எனக்கு உரிமை இருக்கு. இதுனா உங்க அப்பா இடமா? ஆமா, எங்க அப்பா வீட்டு இடம் தான். எங்க அப்பா பொன்னையா வேலை செஞ்ச இடம். நீ ஆறு தானே? ஆமா. ஆறு, நீ எங்க அப்பாக்கு பணம் கொடுத்து அனுப்பி வச்சல. எங்க அப்பா ஊருக்கு வந்து இறந்து போயிட்டாரு. இது பொன்னையா இறந்துட்டாரா? அப்ப எங்க 50,000 அவ்வளவுதானா? எங்க அப்பாக்கு டெய்லி டைரி எழுதுற பழக்கம் இருந்துச்சு. எங்க அப்பாவோட டைரி நான் படிச்சு பார்த்தேன். அது படிச்சு பார்த்தப்போதான் உங்க எல்லாரையும் பத்தியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவரு வாழ்ந்த இந்த குப்பமேட்ல நானும் வாழணும்னு வந்திருக்கேன். உங்க அப்பா நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு உன்னை நல்லா படிக்க வச்சாரு. நாங்க தான் படிக்கல, குப்பை பொறுக்கிட்டு இருக்கோம். நீ தான் நல்லா படிச்சிருக்கியே, வேற எதனா நல்ல வேலைக்கு போக வேண்டியதானே? நீ சொல்றதெல்லாம் நான் கேக்குறேன். நான் நல்ல வேலைக்கு போறேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு என் கூட வரியா? கல்யாணமா? என்ன வளர்ற? எங்க அப்பா உனக்கு கடன் பட்டு இருக்காரு, அது தீக்க வேணாமா? உங்க அப்பா எங்களோட வேலை பார்த்தாரு. அவருக்கு ஒரு கஷ்டம்னு உதவிதான் செஞ்சோன்னு தவிர கடனா கொடுக்கல. உன்னோட இந்த நல்ல மனசுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். அப்ப பரவாயில்ல. இப்ப நீயும் எங்க குப்பா இல்ல. எனக்கு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. பாவிங்களா, பிஞ்சு குழந்தையா இருக்கே. யார் கொண்டாந்து போட்டாங்கன்னு தெரியலையே. ஆயா, நீங்க குழந்தை கொடுத்துட்டு வெண்ணி போட்டு எடுத்துட்டு வாங்க. குழந்தை குளிப்பாட்டலாம். பசியோட இருக்கு. அதுக்கு ஒரு வழி இருக்கு. அம்மா எப்பருக்கு ஃபோன் பண்றேன். அவங்க வந்து குழந்தை எடுத்துட்டு போய் நல்லா பாத்துப்பாங்க. முதல்ல அதை செய் போ. வாங்க போலாம். மலர், அவனை வீட்டுக்கு கூட்டு போறியா? சரி. நீ எங்கடா போற? ராசாத்திய பாத்துட்டு வரேன்டா. பாவம், அவன் சாப்பிட்டால இல்லைன்னு கூட தெரியல. சரியா, நீ கூட்டு போ. அவன் எங்க போறான்? ராசாத்திய பார்க்கதான் போறான். மலரு, ஆற கல்யாணம் பண்ணி சொன்னியா, அது உண்மையா? உண்மைதான். அவன் அவன் விஷயத்துல அவன் மனசை மாத்திக்க மாட்டான். நீதான் எப்படின்னா அவன் மனசை மாத்தணும். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். வா. பாத்து மெதுவா. நீதான் மலர் எப்படின்னா அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். என்னாச்சு? சாப்பிட்டியா நீ? எனக்குன்னு யாருமே இல்ல. நான் எதுக்காக சாப்பிடணும்? யாருக்காக வாழணும் சொல்லு? உனக்காக இல்லைனாலும் உன் குழந்தைக்காக வாழணும் ரசதி. பிறக்கிறதுக்கு முன்னாடியே இதுக்கு அப்பா இல்லைன்னு ஆயிடுச்சு. பாத்து, ஏன் இப்படி உடம்பு நெருப்பா கொதிக்குது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். சரி வா, ஹாஸ்பிடல் போலாம். வேண்டாம் ஆறு. வான்ற வா. என்னம்மா பண்ணிட்டு இருக்க?
கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நமக்கு வர வேண்டிய பாக்கி மினிஸ்டரோட ஹாஸ்பிட்டலுக்கு 20 கோடி ரூபாய்க்கு சரக்கு போயிருக்கு. இது வரைக்கும் ஒரு பில்லு கூட கிளியர் பண்ணாம இருக்காங்க. இன்னைக்கு கூட 50 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு வெளியே போகுது. இந்த ஒரு ஆள்கிட்டே நம்ம கம்பெனி பணம் எல்லாம் லாக் ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படி பிசினஸ் பண்றது? சொல்லுங்க. மேனேஜர் கிட்டே உண்மையான கேளுங்க. என்னப்பா யோகா சொல்றது உண்மையா? உண்மைதான் முதலாளி. அது மினிஸ்டர் நடத்துற ஹாஸ்பிட்டல், நம்ம அவங்கள்ட்ட போய் எப்படி காசு கேட்க முடியும்? என்னடா பேசுற? மந்திரி ஆஸ்பத்திரினா கலெக்ஷன் பண்ண முடியாதா? அப்புறம் அந்த கம்பெனி என்ன தர்மத்துக்கு நடத்திட்டு இருக்கேன்? டேய், ஒரு பொருளோட அடக்க விலையே 25%டா. அதுல வந்து லோக்கல் ரவுடிகளுக்கு 10%, லோக்கல் போலீஸுக்கு 10%, லோக்கல் அரசியல்வாதிகளுக்கு 10%, சென்ட்ரல்ல இருக்கிற அரசியல்வாதிக்கும் 10%. இது போக கிடைக்கிற 35%ல நான் இந்த பில்டிங் வாடகை கொடுக்க முடியுமா, இல்ல கரண்ட் பில் கட்ட முடியுமா, இல்ல உங்களுக்கு சம்பளம் தான் தர முடியுமா? என்னடா பண்றது? அவங்களும் அரசியல்வாதிங்க முதலாளி, அதனாலதான். இல்ல உனக்கு நான் ஓனரா இல்ல அந்த மந்திரி ஓனரா? நீங்க தான் முதலாளி. அப்ப நான் சொல்றத கேளு. ஏற்கனவே கொடுத்த 20 கோடியை கீழே வைங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கு. அதுக்கப்புறம் இந்த 50 லட்சம் சரக்கு போட்டும், இல்லன்னு அனுப்பாத. எங்க பாரு, இனிமேல கணக்கு வழக்கம் நீ பார்க்க வேண்டாம், என் யோகாவே பார்த்துவிடா. முதலாளி, அவங்க கூட 20 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நேத்து வந்தவங்கிட்ட எல்லா பொறுப்பும் ஒப்பாடுங்க. நேத்து வந்தவளா? ஏய், நீ 25 வருஷம் வேலை பார்த்தாலும் இவன் நேத்து வந்தாலும் என் பொண்டாட்டிடா. உனக்கு ஓனர். முடிஞ்சாங்க வேலை பாரு, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இரு. எல்லாம் மூச்சு வைத்து விடு, மூச்சு வைத்து விடு. பாயத்திரமா வலிக்குதாமா? இல்ல, உனக்கு வந்திருக்கிறது சாதாரண ஜுரம் தான். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நானே மருந்து மாத்தலாம் தரேன், ஒழுங்கா சாப்பிடு. ஜுரம் எல்லாம் ஓடி போயிடும். உனக்கும் குழந்தைக்கும் தேவையான மருந்தெல்லாம் இதுல வச்சிருக்கேன். குழந்தை நல்ல ஆரோக்கியமா வளர்ந்துருக்கு. ஏப்ரல் 14 உனக்கு பிரசவ தேதி. ஒரு நாள் முன்னாடியே வந்து அட்மிட் ஆயிடு. சரிங்க. சரியா? ரொம்ப நல்ல பையன், உன்னை நல்லா பாத்துக்குவான்ல? சொல்லுப்பா. சரி. ஃபீஸ்? ஃபீஸா? அவ்வளவு பணம் வச்சிருக்கேன். பிரசவத்துக்கு எல்லாம் இலவசம், பெட் சார்ஜ் இலவசம். குழந்தைய பெற்றுக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போறோம். சரிங்க. என்னையா வர வேண்டியதெல்லாம் வருதுல்ல? சார், இந்த செக்ல ஒரு கையெழுத்து போடுங்க. எதுக்குமா? ராஜசேகர் ஆபீஸ்ல இருந்து பில் அனுப்பிச்சிருக்காங்க சார். பழைய பைக்கு கொடுத்தாதான் புதுசா சரக்கு அனுப்புவாங்களாம் சார். யார் அந்த ராஜசேகரனா? ஆமா சார். பழைய குப்பையெல்லாம் வாங்கி வித்துட்டு இருந்தானே, வந்தானே? ஆமா. அவன் நம்ம தயவு இல்லாம தொழில் செய்ய முடியாமா? என்ன புதுசா நமக்கே பில் போட்டு அனுப்புறானா? என்ன சார் இதெல்லாம்? நாளைக்கே ராஜசேகர் கைது பண்ணிடுறேன் சார். நாளைக்கு இல்ல, இன்னைக்கே கைது பண்ணி ஆகணும். அவனை கைது பண்ண போகும்போது செல்ல ஆன் பண்ணி வைங்க. அவன் ஐயா அம்மான்னு கத்துறதை என் காது குளிரணும். நாங்க ஒன்றும் பண்ணல சார். டேய், எங்கடா உங்க முதலாளி? அதுவே போட்டிக்குது, எப்படி சார் உள்ள வந்தீங்க? அதெல்லாம் நீ கேட்க கூடாது. எங்கடா உங்க முதலாளி? முதலாளி மேல இருக்காங்க சார். என்னையா சார்? மேலதான் பெட்ரூம்ல இருக்கான். செல்ல ஆன் பண்ணியே வை. சரிங்க சார், செல் ஆன்லயே வைக்கிறேன் சார். சரியா? கான்ஸ்டபிள், இவங்கள பாத்துக்கோ. வாங்க சார் போலாம். யாரு நீங்க? போலீஸ். பெட்ரூம்ல எப்படி வந்தீங்க? கதவை உடைச்சிட்டு வந்தோம். தூரமா பெட்ரூம் எல்லாம் கரெக்டா உடைச்சிட்டு வாங்க. திருட்டு போய் உள்ள விட்டுருங்க. எதுக்கு வந்திருக்கீங்க? என்னங்க போலீஸ் எதுக்கு வந்திருக்கு? மிட் நைட் ஷோ படம் பார்க்க வந்திருக்காங்க. யோகலட்சுமி யோகலட்சுமின்னு சொன்னியே, உன் யோகம் எப்படி வேலை போகுது பத்தியா? போயிட்டு வந்துடுறேன். செயின் பத்தியோ? சீக்கிரம் வாயா. இருங்க சார், வரேன். என்னங்க? ஐயோ, பிரேஸ்லெட். ஒண்ணு வேண்டாம், வாயா. அட பாவி, அந்த பிரேஸ்லெட் கொடுத்துட்டு போங்க. ஏல பிரேஸ்லெட் கேக்குற நேரமல இத அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போறதுக்கு வந்திருக்காங்க. இருந்தாலும் இவ்வளவு நம்ப முடியாது. இந்த அக்கா நீயே வச்சுக்க. ஒண்ணு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், வாயா. ஒண்ணு வேண்டாம், கழட்டி கொடுங்க. வாயா. ஏய் இருங்கயா, லுங்கில கை வைக்காதீங்க. வாயா. முன்னால போங்கயா, வாயா. யோ போங்கயா, வரேன். போங்க. வாயா, போங்க. வாயா. என்னம்மா, ஜாமீன்ல வந்துருவோமா? அது இல்லைங்க, அத மோதிரத்தை கழட்டி கொடுத்துட்டு போங்க. சண்டாளி, இந்தா வச்சி தொலை. கத்தியா? மினிஸ்டர் லைன்ல இருக்காரு. கத்தியா? நான் எதுக்கே கத்தணும்? மினிஸ்டர் லைன்ல இருக்காரு. மினிஸ்டர் லைன்ல இருக்காரியா? ஓ, மினிஸ்டர் லைன்ல இருக்கானா? கொண்டா. ஏய், நீ எத்தனை ஆட்களை வச்சு அடிச்சாலும் மிதிச்சாலும் என் வாயில இருந்து ஒரு சத்தம் கூட வராதுடா. எல்லாம் வைரம் பஞ்ச உடம்புடா. டேய்,
ஏய் என்னை எப்படி உள்ள அனுப்பலான்னு தானே நீ பாக்குற? நான் எப்படி வெளியே வர்றேன்றதை நீ பார்க்கத்தான் போற. நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீ அமைச்சரா இல்லையான்றத அப்புறமா முடிவு பண்ணுவோம்டா. முடிவு பண்ணுவோம்டா. வாடா. ஏய், நல்லடா. எல்லாம போயா. நான் வரேன். ஒரு முக்கிய செய்தி. சென்னையில் சில தனியார் மருந்தகங்களில் விற்பனை செய்யப்படும் மருந்து மாத்திரைகளை உட்கொண்ட பலர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 20 பேர் மரணமடைந்துள்ளனர். 500க்கும் மேற்பட்டோர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் போராடிக் கொண்டிருக்கின்றனர். இது பற்றிய ஒரு சிறு செய்தி தொகுப்பு. சென்னையை சுற்றியுள்ள புறநகர் பகுதிகளில் கொட்டப்படும் குப்பைகளில் உள்ள காலாவதியான மருந்து மாத்திரைகளை ஒரு சிலர் எடுத்து புதிய அட்டைகளில் நிரப்பி ஒரு சில தனியார் மருந்தகங்கள் மூலம் விற்பனை செய்வதாக தெரிகிறது. நம்பிக்கையுடன் பணம் கொடுத்து வாங்கும் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோர்கள் உட்பட பலரும் இதில் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் அரசு இனிமேலாவது துரிதமான நடவடிக்கை எடுக்குமா என்பது மக்களின் எதிர்பார்ப்பு. சார் சொல்லுமா. பிரஸ்ல இருந்து வந்திருக்காங்க. அந்த ராஜசேகர் மேட்ரை மீடியாக்காரங்க பெருசாக்கிட்டாங்க. பிரஸ்காரங்களாம் அவங்கள பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குப்பையை கிளறிட்டுலம்மா, நாரதான் செய்யும். அவங்கள நான் பாத்துக்கிறேன். என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். ஒவ்வொருத்தரா கேளுங்க. 20 பேர் இறந்துருக்காங்க. அந்த ராஜசேகர் மருந்து கம்பெனி மேல நீங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போறீங்க? ராஜசேகரை அரெஸ்ட் பண்ணியாச்சு. கம்பெனிக்கு சீல் வைக்க சொல்லியாச்சு. அந்த குப்பைமேட்ல கிடைக்கிற காலாவதியான மருந்து மாத்திரையினால தான் இவ்வளவு பிரச்சனையோ, அதுக்காக என்ன சார் நடவடிக்கை எடுக்க போறீங்க? குப்பைமேட்டுக்கு சீல் வைக்க சொல்லியாச்சுமா. சார் ஒன் மோர் क्वेश्चन. ஒரே ஒரு क्वेश्चन சார். டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ போலீஸ்ரா. கான்ஸ்டபிள் உங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. கான்ஸ்டபிள் ஒருத்தரையும் விடாதீங்க, எல்லாரையும் பிடிங்க. டேய் போலீஸ்ரா போலீஸ்ரா. போலீஸா? டேய் இனிமேட்டு நம்மளால இந்த இடத்துல பொழைக்க முடியாதுடா. இதுக்கு மேல நம்ம வேற வேலை தான் பார்க்கணும், இல்லைன்னா பட்னி கடந்தே சாகணும். இது நம்ம வாழ்வாதார பிரச்சனைடா. இதுக்கு அரசாங்கம் பதில் சொல்லி ஆகும்டா. அரசாங்கத்தாண்டா இருக்கிற நம்ம இந்த குப்பையில இருந்து எடுத்து கொடுத்த மருந்து மாத்திரையால 20 பேர் இறந்துட்டாங்க. 1000க்கு மேல பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அவங்களுக்குள்ள அரசாங்கம் என்ன பதில் சொல்றது தெரியாம முழிச்சிட்டு இருக்குடா. நாமளும் அந்த மருந்து மாத்திரை அப்பாவங்களுக்கு வித்தோம். நாம நேரடியா விற்கலனாலும் நமக்கும் அதுல பங்கு இருக்குடா. இந்த மருந்து மாத்திரைகளை விடுறா. இந்த தேவையில்லாத குப்பை நம்ம வாழல, அதே தடுக்கிறாங்க. இது நம்ம உரிமை பிரச்சனை. நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போறோம்னா அரசாங்கம் இதுக்கு பண்ணிட்டு தான் ஆகணும். ஆமாடா, பிறந்ததுல இருந்து நம்ம இங்க தானே இருக்கோம். இந்த இடத்த அவங்க பிடிச்சிட்டா நம்ம எங்கடா போறது? அரசாங்கம் தான் நம்மளுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணா. அது வரைக்கும் நம்ம ஒண்ணு சேர்ந்து போராடுவோம்டா. நிறுத்துங்கடா. இப்படியே போராடினு இருந்தா நமக்குலாம் வயிறு ரொம்பிடுமா? வேற என்னடா பண்றது? இருடா, ஃபர்ஸ்ட் சாப்பாடுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாத்துட்டு வரேன். ஆறு இத வித்து எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடு. என்னடா பாக்குற? இது என்னோடதுதான். இதோட இன்னொரு கொலுசு உனக்கு ஞாபகம் இருக்கா? இதே இடத்துலதான் என்னோட இன்னொரு கொலுசை வித்து நீயும் பரட்டியும் பிரியாணி வாங்கி சாப்பிட்டீங்க. அது உன்னோட கொலுசுன்னு ஏன் என்கிட்ட அன்னைக்கே சொல்ல? கொலுசை வித்து நீயும் பரட்டியும் பிரியாணி வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டப்போ இது என்னோட கொலுசுன்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல. இது என்கிட்ட இருக்கிறத விட உங்க எல்லாரோட வயத்தையும் நினைச்சா அதுவே எனக்கு சந்தோஷம். போடா, யோசிக்காத, போய் வாங்கிட்டு வா. போராடுவோம் 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 போராடுவோம். சார் நீ பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு மணி நேரத்துல பசங்களை அடிச்சு துரத்திடுறேன் சார். அதெல்லாம் வேண்டாம். அந்த பசங்க கிட்ட பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? மேடம், நாங்க சின்ன வயசுல இருந்து இந்த குப்பை மேட்டில் தான் இருக்கோம். இப்படி திடீர்னு எங்களை வெளியே துரத்துனா நாங்க எங்க போறது?
இங்க இருக்கிற குப்பையில விக்கிறதுனால வெளியேற மக்கள்லாம் பாதிப்பு வருது. அதனால உங்களை அனுமதிக்க முடியாது. அப்ப நாங்க எங்க போறது? சீக்கிரமா உங்களுக்கு மாற்று ஏற்பாடு பண்றோம். மேடம், நீங்க சொல்றதை நான் நம்புறேன். உங்ககிட்ட இருந்து உத்தரவு வர வரைக்கும் நாங்க இங்கதான் இருப்போம். கவலைப்படாதீங்க, இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கிறேன். இந்த நீதிமன்றம் அரசு தரப்பு வாதங்களை ஏற்று குப்பைமேட்டில் கொட்டப்படும் குப்பைகளை எடுத்து விற்க தடை விதிக்கிறது. அதே சமயம் பிறந்தது முதல் குப்பைமேட்டிலேயே வாழ்ந்து வரும் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட சிலரின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதையும் கருணையோடு கவனத்தில் கொண்டு அரசு அவர்களுக்கு மறுவாழ்வு அளித்து மாற்றிடம் தரும் வரை அவர்கள் தொடர்ந்து அங்கேயே தங்கியிருக்க அனுமதி அளிக்கிறார். என்னடா சாப்பிடுறீங்க? தண்ணி மட்டும் கொடுங்க போதும். பசிச்சா கேளு, தரேன். பசியோட இருக்காதீங்கடா. காசு இல்லையா? தொழிலுக்கும் வேற போல. காசு வரும்போது கொடு. ஏன் இப்ப பட்னியா இருக்கீங்க? எங்களை அனாதைக்கலாம், நீதான் தெய்வமே. நீ அனாதனி யாரா சொன்னது? உனத்தான் உங்க அம்மா இருக்காளே. எங்க அம்மா வீட்டு இருக்காளா? யாரா எங்க அம்மா? அவ மட்டும் என் கையில கிடைச்சா என்னடா செய்ய போற? அவ கழுத்தை நினைச்சு கொன்றுவேன். என்னத்துக்கு குப்பத்தொல்ல போட்டு போயிட்டா. பாவண்டா உங்க அம்மா. இந்த குப்பைமேட்டுக்கு வரும்போது என்ன சூழ்நிலையில வந்தா தெரியுமா? சொல்லுமா, யார்மா நீ? சாட்சியா இருக்காரு. சாப்பிட்டியாமா? தண்ணி தண்ணி வாமா தரேன். உட்கார் உட்கார், தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்தா குடிமா. தண்ணி தாகம்னு சொல்ற, குடுத்தா குடிக்க கூட தெரியல. யாரு பெத்த பொண்ணோ? உன் வீடு எங்கன்னு சொல்லுமா, நானே கூட்டு போய் விடுறேன். அந்த பக்கம் போகாதம்மா. கண்ணு கட்டின தூரம் வெறும் குப்பைதான். அப்ப அந்த பைத்தியம் தான் எங்க அம்மாவாயா? ஆமாண்டா, மனநலம் சரியில்லாம இந்த குப்பைமேட்டுக்கு வந்தா. நிற மாசமா இந்த குப்பைமேட்டையே சுத்திக்கிட்டு இருந்தா. எப்போ குழந்தை பிறந்துச்சுன்னு கூட அவளுக்கு தெரியாது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் தான் கொண்டாந்து வளர்த்தேன். அப்பப்போ உங்க அம்மா வந்து குப்பைமேட்டு பக்கம் உன்னைய தூக்கிட்டு போயிருவா. நான் திரும்பவும் தூக்கிட்டு வந்துருவேன். உனக்கு விவரம் தெரிஞ்ச உடனே நீ அந்த குப்பைமேட்டு பக்கமே போக ஆரம்பிச்சிட்ட. சரி, தாய் பாசத்துல போறேன்னு நானும் விட்டுட்டேன். நான் ஒரு பாவியாயா? அவங்க என் அம்மான்னு தெரியாம ஆசையா பக்கத்துல வரும்போதெல்லாம் பைத்தியம் நினைச்சு கல்லாத அடிச்சு விளையாட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு எதுவுமே செய்யலாயா? டே யாரு எங்க அம்மா பார்த்தே ஆகுண்டா. உடனே எனக்கு எங்க அம்மா இருக்காங்க, நான் அனாதை இல்லடா. கவலைப்படாத மச்சான், உங்க அம்மா இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. தேடி பார்க்கலாம் வா. ராசாத்தி, எங்க அம்மா எனக்கு கிடைச்சிடாங்க. அப்படியா? இங்க பைத்தியமா சுத்திட்டு இருப்பாங்களே, அவங்க தான் எங்க அம்மா. எங்கேயாச்சும் பாத்தியா? இல்லடா. அவங்க யாருன்னு தெரியாதப்போ என்ன சுத்தி சுத்தி வந்தாங்க. இப்ப எங்க போனாங்கன்னு தெரியல. பார்த்தா சொல்றியா? நீ கவலைப்படாத, இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. நான் பார்த்தேன்னா கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். மலர், என்ன மலர், ஏதோ பேசணும் சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க? எனக்கு ஒரு நல்ல கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. நல்ல விஷயம் தானே. நான் தான் சொன்னல, உன்னால இந்த இடத்துல ரொம்ப நாள் இருக்க முடியாதுன்னு. உன்னை நான் இங்க விட்டுட்டு போக மாட்டேன். உன்னை நான் உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன். என்ன புரிஞ்சுக்குவாரு. என் கூட வந்துரு. நாம ஏதாச்சும் சொந்தமா பிசினஸ் பண்ணிக்கலாம். நீ சொல்றது நடக்காத மலர். என்னாலலாம் இந்த இடத்த விட்டு வர முடியாது. ஏன்? ஏன்னா நான் ராசாத்தை காதலிக்கிறேன். சின்ன வயசுல இருந்து அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ வேற ஒருத்தனை காதலிக்கிறான்னு தெரிஞ்சோடனே என் மனசே உடஞ்சு போச்சு. ஆனா இப்ப கூட என் மனசுல அவன் மட்டும்தான் இருக்கா. எப்பவும் அவன் மட்டும்தான் இருப்பா. நீ படிச்சவ, நல்லா புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன்.
ஆறு, நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னு எனக்கு இப்பதான் தெரியும். நான் தான் முடிஞ்சு போன கதையாச்சு. மலர் நல்ல பொண்ணுடா, அவளை ஏத்துக்கோ. அவ கூட போய் சந்தோஷமா வாழ. இந்த குப்பமேட்ல தான் வாழ முடியாதுன்ற நிலைமை வந்துருச்சு. நீ அவ கூட போடா, அதான் உனக்கு நல்லது. என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. நீ கவலைப்படாதம்மா, ஆறு உன்னை கண்டிப்பா ஏத்துப்பான். ஆயில் அரிக்கா வந்துருச்சு, ஓடியாங்க ஓடியாங்க. டே, கடவுள் ஒரு ஜன்னலை சாத்தனாமா இருக்கு, அதுவே திறப்பாருன்றாங்களே, அது உண்மைதான்டா. ஆமாண்டா, இன்னும் 1 மாசத்துக்கு நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா. எங்க அம்மா எங்க போனானே தெரியலடா. டே பரட்டை, உங்க அம்மாவை போலீஸ் பிடிச்சி பைத்தியார் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சுக்கிறாங்கடா. என்னடா சொல்ற? சத்தியமாடா. வாடா எங்க அம்மா போய் பார்க்கலாம். டேய் இரா, பாத்து பொறுமையா இரு. எவ்ரிதிங் நார்மலா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லம்மா. இவங்களை கூட்டிட்டு போட மாட்டாங்க. தாராளமா கூட்டு வரலாமா? இந்தாங்க மேடம். பேஷண்ட் என்ன வேணும் உங்களுக்கு? இவனோட அம்மா தான். கூட்டிட்டு வர சொல்லிருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி. மாத்திரை கட்ட சாப்பிடல. இவங்கள நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஓகே மேடம். அம்மா என்ன மன்னிச்சிருமா, நீ எங்க அம்மான்னு தெரியாம உன்னை பைத்தியம் நினைச்சு கலர் அடிச்சு விளையாட்டுருக்கேன். நீ தாண்டா மன்னிக்கணும். நீ யாருன்னு தெரியாமையே உன்னை பெத்து குப்பமேட்டில் தூக்கி போட்டு வந்துட்ட. உன் பேர் என்னப்பா? நீ தான் எனக்கு பேரே வைக்கலையம்மா. எல்லாரும் என்ன பரட்ட தான் கூப்பிட்டு இருக்காங்க. டாக்டர், எங்க அம்மா நான் கூட்டு போலாமா? இதுல ஒரு கையெழுத்து போட்டு கூட்டிட்டு போப்பா. வரேன் டாக்டர். கூட்டிட்டு போப்பா. அம்மா, எங்க அப்பா யாருமா? உங்க அப்பாவா? அவர் ஒரு ராணுவ அதிகாரி. யுத்தத்துல நாட்டுக்காக தான் 2 காலையும் இழந்துட்டாரு. அந்த தியாகத்துக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஓ, அதனால தான் எனக்கு 2 கால் இல்லையா? ஆமாப்பா. ஏய், எங்க அப்பா ராணுவ வீரர்டா. ஆமாடா. இவ்வளவு நாள் கால் இல்லைன்னு வருத்தப்பட்டேன்டா. இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. சரி வாடா. அம்மா, நீங்க எப்படி? நான் 1/2 மாசம் கர்ப்பிணியா இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு விபத்துல இறந்து போயிட்டாரு. கடைசியா அவர் முகம் மட்டும்தான் ஞாபகத்துல இருந்தது. அதுக்கப்புறம் நடந்தது எதுவுமே எனக்கு ஞாபகத்துல இல்லை. நம்ம ஊருக்கே போயிடலாமா? அங்க அப்பாவுக்கு அரசாங்கம் கொடுத்த 5 ஏக்கர் இருக்கு. உங்க அப்பாவோட பிசினஸ் இருக்கு. அதை வச்சு சந்தோஷமா வாழலாம். வேணான்னு சொல்லாது. அவன் கண்டிப்பா வருவாமா? உன் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு போலாம். சரிம்மா. டேய் யாரு, நீ எங்க கூட வந்துடுறா. நீ போடா, நீ போய் அம்மா கூட இரு. நான் ஊருக்கு போறேன்னு உனக்கு வருத்தமா இல்லைல்ல? டேய், உனக்காவது அம்மா கிடைச்சிட்டாங்களேன்னு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு எங்க அம்மா கிடைச்ச மாதிரி உனக்கும் உங்க அம்மா கிடைப்பாங்கடா. பார்க்கலாம்டா, நீ போ. ஹலோ ஹலோ. தண்ணிக்கண்ணா, உள்ள வாயா. வந்துட்டு இருக்கேன். முதலாளி நீங்களா? ஆமாம், நீங்களே தான். எப்படி இதை முதலாளி இப்படி ஆயிட்டீங்களே? நான் அன்னைக்கே சொன்னேன் அந்த மினிஸ்டரை பதச்சிக்காங்க அப்படின்னு. கேட்டிங்களா? எல்லாத்தையும் இழந்தாலும் என் தன்னம்பிக்கை மட்டும் நான் இழக்கவே இல்லடா. என்னைக்கு இருந்தாலும் உழைச்சி என்னுடைய அந்த பழைய நிலைமைக்கு வந்தே தீர்வேன்டா. 20 வருஷமா உங்ககிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தேனே. என்கிட்ட இந்த கணக்கு வேலை பிடிங்க யோகலட்சுமி கொடுத்தீங்கல்ல. இப்போ என்ன பண்ணிட்டு தெரியுமா உங்களுக்கு? யோகலட்சுமி எங்கடா இருக்கா? I'm feeling old, you know.
காட்டுறேன். உங்க யோகலட்சுமியை வந்து பாருங்க. இதான் காஞ்சமாடு கம்புக்குள்ள போடுறதா? யார் பொண்டாட்டி குளிக்கிறத யார் பாக்குறது? யோகா யோகா உன்னத்தாமா ஊரு புறம் தேடிட்டு இருக்கேன். நீயா ஜெயில இருந்து எப்போ வந்த? அதை விடுமா, என் வீடு வாசல் சொத்து சோகம் என் பொண்டாட்டி கூட என்னை விட்டு போயிட்டா. ஆனா என் யோகா நீ எனக்கு திரும்ப கிடைச்சினா இழந்த எல்லாமே எனக்கு திரும்ப கிடைக்குமா? என்ன மறந்துரு. மறந்துடணுமா? மறக்க முடியுமாமா? உனக்கு நான் 3 கண்டிஷன் போட்டேன். அதெல்லாம் நிறைவேத்தாம நீ ஜெயிலுக்கு போயிட்ட. அதெல்லாம் நிறைவேத்தினது இவருதான். இவரா? யாரு? ஆமா நான் தான்டா. எதை பார்த்துடி இவன் கூட வந்த நீ? உன்னோட பெருசா போட்டிருக்காருல. பெருசா போட்டா அவன் முன்னாடி வந்துருவே நீ? ஏய், என்னை விட பெருசா போட்டு என் யோகலட்சுமி என்ன விட்டு பிரிச்சுட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. உன்னால ஒண்ணும் செய்ய முடியாதுடா, போடா. அதான் சொல்றாருல, போயா. நீயுமா? ஓ, இதுக்காக வெயிட் பண்றியா? போயா, வாங்க டார்லிங் போலாம். டார்லிங்? டேய், என்னை விட பெருசா போட்டு என் யோகாவை கரெக்ட் பண்ணி கொண்டு வரல, உன்னை விட பெருசா போடுறதுக்கு ஒருத்த வருவான்டா. அப்ப உன்னை விட்டு இவ போயிருவாடா. அப்ப தெரியும் என்னோட ஃபீல். இவெல்லாம் எவன் கூட ஒழுங்கா குடும்பம் நடத்துறதா சரித்திரமே கிடையாடா. தண்ணிக்கன் போட்டு நான் வாழ்க்கையில உயர்ந்து கட்டுறேன்டா. டேய், இதுவும் போச்சா? எவ்வளவு தண்ணி ஊத்துறாலும் என் வயிற்றுச்சல அடக்கவே அடக்க முடியாதுடா. என் சொத்த பூரா சோழியை முடிச்சு என் பொண்டாட்டியும் தூக்கிட்டல, நீலாம் உருப்படவே மாட்டாடா. இது ஏன் வசனமாச்சே? யாரு? அட முதலாளி. எப்படி முதலாளி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? யானை சேத்துல மாட்டிக்கிட்டா தவளை கூட ஏறி மூஞ்சில மூத்திரம் பெய்யுமா? நீ உட்காரு. இவரு ஹேண்ட்ஸமா இருக்காரு, பெருசா வச்சிருக்காரு. இவரா? இவன் என் பழைய முதலாளி. இவன் கண்ணெல்லாம் பற்றாத, ஏறி உட்காரு. யார் அது? இவ என் புது பொண்டாட்டி. ஆசீர்வாதம் பண்ணட்டுமா? ஐயோ, ஆசீர்வாதமா? உங்கட்டியா? நீ பண்ண ஆசீர்வாதமே போதுண்டாப்பா. புது முதலாளி கிட்ட புது பொண்டாட்டி அழிச்சிட்டு ஆசீர்வாதம் வாங்க போறேன். புது வண்டி, புது பொண்டாட்டி, புது முதலாளி கிட்ட ஆசீர்வாதம். பட்டா போடா, வரும்போது வெறும் வண்டி மட்டும் வரும். எத்தனை கல்யாணம் பண்ணீங்களா திருந்த மாட்டீங்கடா. யாரை நம்பி நான் பிறந்தேன்? போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் வெந்த பின்னே வாங்கடா வாங்க. எப்ப என்னுடைய அதிர்ஷ்ட செயின் திரும்பி வந்துச்சோ அப்பவே அஷ்ட லட்சுமிகள் எல்லாம் கண்டிப்பா வந்தே தீரணுடா. அஷ்டலட்சுமி கூப்பிட்ட நீங்களே யாரு? நாங்களும் லட்சுமி தான். நீங்களும் லட்சுமியா? நான் ஜோதிலட்சுமி. நான் மகாலட்சுமி. நான் நீங்களா அஷ்டலட்சுமி கிடையாது, கஷ்டலட்சுமி. அம்மா தாயே, நீங்களா சாமியோ? அம்மா! ராசாத்தி, என்னாச்சு? என்னால முடியல. இன்னைக்குதான் ஏப்ரல் 14. நேத்து ஹாஸ்பிடல் செக்ரட்டரி டாக்டர் சொன்னார்ல, ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இருக்காரு. என்னால தனியா போக முடியல. கொஞ்சம் பொறுத்துக்கோ, நான் போய் ஆட்டோ கூட்டு வந்துடுறேன். என்னை விட்டுட்டு போயிடாத, நானும் கூட வரேன். சரி வா. அம்மா! வா வா. என்னால முடியல. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். என்னால நடக்க முடியல. இரு நானே தூக்கிட்டு போறேன். கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். டாக்டர், சிஸ்டர் இங்க வாங்க. இந்த பேஷண்ட லேபர் வார்டு கூட்டி போங்க. மாப்பிள்ள கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. புகழ், நாளைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம், கண்டிப்பா வந்துடணும். என்னது மாப்பிள்ள ஆனந்தா? ஆமா, நம்ம ஆனந்த் தான்.
அது ஆனந்த் தானேண்ணா? ஆமாடா, அவன் நாளைக்கு கல்யாணம்டா. பத்திரிக்கை கொடுத்துருக்கான் பாரு. அது நடக்காதுண்ணா, நடக்க விட மாட்டேன். ஆம்பளை புள்ள என்ன பேரு வைக்க போற? ஆறு வரட்டும், அவன் பேரே வச்சிடலாம். ஆறுமுகம். டேய் ஆறுமுகம், உன்னை கூப்பிடல, குட்டி பையனுக்கு உன் பேரு வச்சிருக்கோம், அவனைதான் கூப்பிட்டேன். என்னது என் பேரா? ஆமா. என் பேர் வச்சு அவனை என்ன மாதிரி கஷ்டப்பட வேணாம். வேற எதனா நல்ல பேரா வைக்கலாம். நீ ஏதாச்சும் நல்ல பேரா சொல்லு. 2 ரூபாய்க்கு வைத்தியம் பார்க்கறாரு நம்ம டாக்டர், அவர் பேர் வைக்கலாமே. இம்பெரியா வைக்க போறீங்க? பொழைக்க தெரியாதவன ஆயிட போறான். என்ன எல்லாரும் அப்படிதானே சொல்றாங்க? ஒரு சிலர் அப்படி சொன்னாலும் ஏழை மக்கள் எல்லாம் எங்க டாக்டர் மக்கள் டாக்டர்னு சொல்றாங்க. ஆமா டாக்டர், மலர் சொல்றதுதான் சரி. நான் உங்க பேரை தான் வைக்க போறேன், ஜெயச்சந்திரன். டாக்டர், ராசாத்தி எப்ப டிஸ்சார்ஜ் பண்ண போறீங்க? சுகப்பிரசவம் தான், தாயும் செய்ய நிலமா இருக்காங்க. நாளைக்கே கூட நீங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு. சரிங்க டாக்டர், நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. ஏன் அவ்வளவு அவசரம்? நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ராசாத்தி இறங்கி வா. எங்க கூட்டிட்டு வந்திருக்க? வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கோம். யாருக்கு கல்யாணம்? உள்ள வா சொல்றேன். அண்ணா இந்தாங்கண்ணா. வா. போய் பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. சரிங்க. நீயா? இங்கே வந்த? மாப்பிள்ள எங்க போறேன்? பொண்ணு அவன் அழைச்சிட்டு வருவா, வாங்கோ. அன்னைக்கு வீராப்பா பேசிட்டு போன, இப்ப எதுக்கு வந்திருக்க? கல்யாணத்தை நிறுத்தவா? அது உன்னால முடியாது. என்னை பத்தி ஏற்கனவே பொண்ணு வீட்டுல எல்லாத்தையும். ஏய், அங்க என்னடா பேச்சு? என்கிட்ட பேசு. வாடா குப்பை, நீ எப்ப ஹீரோவான? நீ எப்போ வில்லன் ஆனியோ அப்பவே நான் ஹீரோ ஆயிட்டேன்டா. உன்ட்டெல்லாம் வாயில பேசினா பார்த்தது, கையில தான்டா பேசின. ஆனந்தம், நேத்து தான் உன்னை பார்த்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 20 வருஷம் போயிடுச்சு. காலம் எவ்வளவு வேகமா ஓடுது பத்தியா? ஏய், என்ன இது சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் பையனுக்கு கல்யாணம் ஆக போகுது. சந்தோஷமான நேரத்துல யாராவது அழுவாங்களா?
நான் இவனை நினைச்சு அழுவலைங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு வந்தனே என் மக ஆறுமுகம், அவன் இப்ப எங்க இருக்கானோ, எப்படி இருக்கானோ, அவனை நினைச்ச என்ன அறியாம கண்ணுல தண்ணி வந்துருச்சுங்க. அது ஒரு துன்பி எண்ணெய் வச்சு, அதுக்காக நான் வருத்தப்படுறேன். அதையே நினைச்சிட்டு இருந்தா கல்யாண வேலையை யார் பாக்குறது? சரியா போச்சு. ஐயர் பொண்ணு கூட்டிட்டு வர சொன்னாரு, இங்க வந்தா நீங்களே இன்னும் ரெடியாகாம இருக்கீங்க. நீ போய் பொண்ணு அழைச்சிட்டு வாமா, நாங்க வரோம். ஒண்ணும் பண்ணிடாதடா, விட்டுடுறா, வேணாண்டா, சொன்னா கேளுடா, ப்ளீஸ்டா, வேணாண்டா, சொன்னா கேளுடா, டேய் டேய் ப்ளீஸ்டா, வேணாண்டா, டேய் வேணாண்டா, என்ன விட்டுடுறா ப்ளீஸ். அம்மா, குப்பை பொறிக்கு பயலே. அம்மா, யாருடா அம்மா? இவன் உங்க பிள்ளையா? ஆமாண்டா, இவ ஏன் புள்ளதான். உன்ன மாதிரி குப்பை பொறிக்கி நினைச்சியா? நிறுத்துங்க. அவர் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. இது உங்க குடும்ப வாரிசு, உங்க மகனோட பிள்ளை. உங்க காலடியிலேயே வைக்கிறேன், நீங்களே வச்சுக்கோங்க. வா போலாம். இங்க பாரு, கண்டவனுக்கு பிறந்த குழந்தைய இங்க கொண்டு வந்து போட்டா நாங்க வளர்க்க முடியாது, தூக்கி குப்பை தொட்டியில போட்டுருவேன். நினைச்சேன் நீங்க அப்படித்தானே செய்வீங்க. உங்ககிட்ட எப்படி நல்லது எதிர்பார்க்க முடியும்? என்னை பத்தி என்னடா தெரியும் உனக்கு? நீ பெத்த புள்ளைய விட உன்னை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். என்னடா தெரியும்? 20 வருஷத்துக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்ட்ல பாட்டு பாடி பிச்சை எடுத்துட்டு இருந்தால ஆனந்தம், அவ பெத்த புள்ளைய ரோட்ல தவிக்க விட்டு கூட்டு போனியே, அப்பவே உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ மட்டும் அன்னைக்கு அவளை கூட்டிட்டு போகாம இருந்திருந்தா இன்னைக்கு நான் குப்பை பொறின்னு இருந்திருக்க மாட்டேன். நீ ஆறுமுகமா? பெத்த மகனை தாய்க்கு தெரியாம இருக்கலாம், ஆனா தாய மகனுக்கு தெரியாம இருக்குமா? என்ன மன்னிச்சிரு ஆறுமுகம். ரசதி, இவங்க யாருக்குமே குழந்தை பாசம் என்னன்னு தெரியாது. இவங்களை நம்பி இந்த குழந்தைங்க விட்டு போவானா? இவங்களை நம்பினா இந்த குழந்தைய இன்னொரு ஆறுமுகமாக்கிடுவாங்க. காகித ஓடம் கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம், மூவரும் போவோம், மூவரும் போவோம். இவர்களின் அடைக்கலமான 2 ரூபாய் டாக்டர் இயற்கை எழுதினார். என்ன இருக்குன்னு இந்த கிராமத்தை சுத்தி சுத்தி வர? உனக்கு தெரியாது ஜி, நான் வாழ்ந்த உலகமே வேற. இந்த மாதிரி ஒரு அழகான கிராமம், உன்ன மாதிரி ஒரு அழகான அத்தை பொண்ணு எனக்கு கிடைக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. நான் என்ன அவ்வளோ அழகாவா இருக்கேன்? உண்மையை சொல்லட்டுமா? இது ஒண்ணு, இந்த உன் போன். ஏய், என்னடா பரட்ட, எப்படி இருக்க? அவர் பேர் ஒன்னும் பரட்டே இல்ல, சின்ன சங்கரன். யார் அது? இதா, நான் உனக்கு அறிமுகப்படுத்தல. இவன் என் அத்தை பொண்ணு, நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஏ விஜி, இவன் என் ஃப்ரெண்டு. ஹாய். ஹாய். அத்தை பொண்ணு புது சொந்தங்கள்லாம் வந்தோன்னே எங்கெல்லாம் மறந்துட்டல. டேய், உன்னை எப்படா மறக்க முடியும்? ஆமா, ராசாத்தி பாப்பாலாம் எப்படி இருக்காங்க? ஓ, ஜெயச்சந்திரன் கேக்குறியா? நீயே பாரு.
சாப்பிட்டு. டாக்டர், எனக்கும் வயிறு வலிக்குது. வாயை தர. டேய், நம்ம டாக்டர் சாகல்டா, திரும்ப வந்துட்டாரு. தனி மனிதனின் சுய சிந்தனை செயல் வடிவமானால் புது மனிதன் பிறப்பான். அவன் சமூக சமநிலையை ஏற்படுத்தும் புது வேதம் படைப்பான். அடி உன்னை பார்த்த நொடி இன்னும் கொஞ்சம் நீளுதே, கனவொன்று சிறகடிச்சு மனசுக்குள்ள தாவுதே. அடி உன்னை பார்த்த நொடி இன்னும் கொஞ்சம் நீளுதே, கனவொன்று சிறகடிச்சு மனசுக்குள்ள தாவுதே. ஒரு நேர பார்வை பல நாட்கள் பசி தீர்க்குமே, இவளோடு வாழ என் நெஞ்சம் தினம் ஏங்குதே. பொய் சொல்ல தெரியாது இவளின்